ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ் டேக்குள்ள ஒரு ஃபைல் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட இந்த ஃபைலுக்கு ஒன்று இமேஜஸ் வச்சுருக்கோம். இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த இமேஜஸ் ஃபோல்டர் சிஎஸ்சியில் ஓடல் பிஎன்ஜி அதை இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இமேஜ் பார்த்து பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலாக கொடுக்க வேண்டாம். அப்சல்யூட் பார்த்தா கொடுக்காம ரிலேட்டிவ் பார்த்தா கொடுக்கணும். ரிலேட்டிவ் பாத் அப்சல்யூட் பாத் அப்படின்னா என்ன? ரிலேட்டிவ் பாத்னா என்னன்னா நம்ம எந்த ஃபோல்டரில் இருக்கோமோ அந்த ஃபோல்டர்லேருந்து அடுத்த ஃபோல்டர் சப் ஃபோல்டராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நம்ம ஃபோல்டர் எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து பேரண்ட் ஃபோல்டர் ரெஃபர் பண்ணுறாங்க அதுக்கு ஒன்று கொடுக்கணும். ஓகே. இப்போ இங்கேருந்து பேரண்ட் ஃபோல்டர் ரெஃபர் பண்ணுறாங்க டபுள் டேக், அதோட பேரண்ட் ரெஃபர் பண்ணுறது தான் சிங்கிள் டேக், அதோட பேரண்ட் ரெஃபர் பண்ணுறது இன்னொரு சிங்கிள் டேக், இந்த மாதிரி பேரண்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து HTML ட்ரைனிங் என்ற ஃபோல்டரில் இருக்கும். டபுள் கிளிக் டாட் கொடுத்தானாகும் இந்த HTML ட்ரைனிங் என்ற ஃபோல்டர் எதுவும் இருக்குது, இ டிரைவில் இருக்குது. அப்போ இ டிரைவ் போயிடும். ஸோ அந்த மாதிரி பேரண்ட் ஃபோல்டர் ரெஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்னா சப் ஃபோல்டர் தான் நேராக ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் அந்த ஃபைல் நேம். சரியா? இப்படி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இவ்வளோதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போய் இந்த பேஜை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸ்க்ரீனில். இது கொடுத்தவொன்னே என்ன ஆகணும் அப்படின்னா நான் பேர் கொடுத்தேன் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட பேஜில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், ஒரு லோகோ கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ இந்த லோகோவை வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம், ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக எழுதியிருந்தோம். இப்போ மோஸ்ட்லி எல்லாமே ஃபார்மேட்டிங் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிஎஸ்எஸ்னா என்ன, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நாங்கள் தனித்தனியாக ஸ்டைல் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிட்டு we can share for multiple elements. HTML எலிமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே சேம் டைமில் ஒரு ஸ்டைல் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் மல்டிபிள் வெப் பேஜஸ்க்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகுனா நீங்கள் ஒரு ஒன்றுக்கும் தனித்தனியாக டிஃபைன் பண்ணுற நேரம் இல்லாமல் ஷேர் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வேகமாக டிசைனை முடிக்க முடியும். சரியா? திரும்ப திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது சிஎஸ்எஸ் தான் எழுதப்போம். இந்த சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கு நம்ம என்ன டைப்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் 3 வச்சுருக்காங்க. இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்லைன்லாம் அந்த டேக்ல எழுதுறது, அந்த டேக் எழுதிட்டா அந்த லைன் அந்த டேக் மட்டும் தான் வரும், மற்ற டேக்கு ஷேர் பண்ண முடியாது. அதுதான் இன்லைன். இன்லைன்லாம் எங்கே எழுதுவோம் அப்படின்னா இங்கேயே ஒரு அட்ரிபியூட் எழுதுவோம், ஸ்டைல் ஈக்குவல் டு கொடுத்து ஒரு அட்ரிபியூட். இந்த ஸ்டைல்ன்ற அட்ரிபியூட் தான் அது வேல்யூ இருக்கும். என்ன ஸ்டைல்ஸ்லாம் கொடுக்க போகிறோமோ லைனாக கொடுக்கலாம். ஒரு ஸ்டைலையும் செமிகோலன் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு அட்ரிபியூட்டையும் செமிகோலனால செப்பரேட் பண்ணிக்கலாம். இதுதான் லாஜிக். இது ஒரு டைப். இது வந்து இன்லைன். இதே வந்துட்டு இன்டர்னல். இன்டர்னல்னா என்ன அப்படின்னா இன்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பேஜுக்குள்ள அந்த ஸ்டைல் டிஃபைன் ஆகிருக்கும். அந்த பேஜுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டைலை வந்து ஷேர்டு பை ஆல் த எலமெண்ட்ஸ். அந்த வெப் பேஜுக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸாலையும் ஷேர் பண்ண முடியும். எந்த பேஜில், அந்த பேஜில். சப்போஸ் நீங்கள் தனியாக டிஃபைன் பண்ணிங்கன்னா வெளியில் தனியாக சிஎஸ்எஸ் தனியாக கிரியேட் பண்ணிட்டு அங்கே எழுதிட்டு அதை வந்து இந்த எந்தெந்த பேஜிலாம் லிங்க் பண்ணிக்கிறீங்களோ அந்த பேஜுக்கெல்லாம் அந்த ஸ்டைல்ஸ் வந்து என்ன ஆகிடும், அது ஷேர் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ தட் எல்லாத்துக்கும் நம்ம திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. அதுதான் வந்து என்ன ஆப்ஷன், அது எக்ஸ்டர்னல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன். இந்த மாதிரி 3 விஷயம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஸோ நான் இப்போ இன்டர்னலாக கொடுக்காம எக்ஸ்டர்னலாக எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கணும். இன்டர்னலாக கொடுக்காம எக்ஸ்டர்னலாக கொடுக்குறது என்ன பண்ணணும்னா தனியாக ஒரு ஸ்டைல் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும். எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், அது இன்னொரு ஃபைலாக கிரியேட் பண்ணி மை ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். .css சேவ் பண்ணி கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸாக சேவ் பண்ணி இப்போ இதில் என்ன பண்ணணும், ஸ்டைல் டிஃபைன் பண்ணணும். எப்படி நம்ம ஸ்டைல் டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ யாருக்கு, அந்த இமேஜுக்கு தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டைல் டிஃபைன் பண்ணுறதுல முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா சிஎஸ்எஸோட டைப்ல தான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னு சொன்னேன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன் சொன்னேன். இன்லைன், இந்த கமெண்ட் எழுதிக்கிறேன், இன்லைன், இன்னொன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். இதெல்லாம் சிஎஸ்எஸ்ல இருக்க டைப்ஸ். ஓகே, சிஎஸ்எஸோட டைப்ஸ். இதே மாதிரி
நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது இல்லாம வேற என்ன ஸ்டைல், அதாவது ஸ்டைல் ஷீட்டோட டைப்ஸ் இருக்கு. ஸ்டைல்ல பாருங்க எப்படிலாம் ஸ்டைல் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்டைல் கேன் பி டிஃபைன் பை ஐடி. ஐடி மூலமா ஸ்டைல் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, இதை மாதிரி பண்ணலாம். பை டேக் நேம். ஓகே, பை டேக் நேம் ஆல் டிஃபைன் பண்ணலாம். சரியா? இன்னொன்று பை கிளாஸ், கிளாஸ் ஆல் டிஃபைன் பண்ணலாம். இந்த மாதிரி 3 டைப்ல என்ன பண்ண முடியும் நம்மளால ஸ்டைல்ஸை டிஃபைன் பண்ண முடியும். எதுக்காக நம்ம ஸ்டைல் டிஃபைன் பண்றோம்? ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணா அதையே நம்மளால மல்டிபிள் ஐட்டம்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்றோம்? ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 3 எலமெண்ட் இருக்கு இல்லையா, பை ஐடி, பை டேக் நேம், பை கிளாஸ், இது 3 விதமா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்டைல் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஐடி வச்சு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடி எந்த எலமெண்ட்டுக்குலாம் கொடுத்துருக்கோமோ அந்த எலமெண்ட்டுக்கு தான் அது அப்ளை ஆகும் அந்த ஸ்டைல். கிளாஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா ஒரு கிளாஸா டிஃபைன் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அதே கிளாஸை மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஐடியில கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கிறது என்னைக்குமே பெட்டர். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஐடி புஸ்து கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஐடி வச்சு நீங்க ஸ்டைல் டிஃபைன் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். ஆனா அதே ஸ்டைல் ஒரு 4-5 எலமெண்ட்டுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? கிளாஸா டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அது எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அதே வந்து பை டேக் நேம்னா, இப்போ ஒரு டேக் பர்டிகுலரா பேராகிராஃப்னு ஒரு டேக் இருக்கு. பேராகிராஃப் டேக் நீங்க அப்ளை பண்ணா எங்கெல்லாம் பேராகிராஃப் டேக் வருதோ அங்கெல்லாம் அந்த ஸ்டைல். புரியுதா? பேராகிராஃப் எய்தர் எலமெண்ட்டை வச்சு பண்ணலாம், இல்ல ஸ்டைல் வந்து நேம் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா ஐடி வச்சு பண்ணலாம். ஐடி ஒரு பர்பஸ்க்காக கண்டிப்பா கொடுக்குறோம், நேம் ஒரு பர்பஸ்க்காக கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டைலை டிஃபைன் பண்றோம். அந்த ஸ்டைலை டேக் பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணலாம், ஐடி பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணலாம், கிளாஸ் பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐடி பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ண போறேன். அப்போ என்ன பண்ணணும்? ஐடி பேஸ் டிஃபைன் பண்றது தான் ஹேஷ் டேக். ஹேஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஐடி கொடுக்கணும். நம்ம அதுக்கு யாருக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஐடி கொடுக்கணுமோ அந்த ஐடி எடுத்து இங்கே எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? இந்த ஸ்டைல் வந்து அந்த எலமெண்ட்டுக்கு கரெக்டாக அப்ளை ஆகும். இப்போ நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு வரேன், ஐடி வச்சுட்டு வரேன். ஸோ இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு ஐடின்றது ஒரு ஆட்ரிபியூட், ஐடி ஈக்குவல் டு ஹெட் இமேஜ்னு கொடுக்குறேன், ஹெட் ஐஎம்ஜின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கு போயிடுங்க. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? ஹெட் இமேஜ் தான் நம்ம என்ன பண்ணோம். அப்போ ஆஷ் ஹெட் ஐஎம்ஜி கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ள போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டைல் டிஃபைன் பண்ண போகிறோம். எனக்கு அந்த இமேஜ் வந்து பெருசாக இருக்கு. எந்த இமேஜ் பெருசாக இருக்கு? நம்ம கிட்ட இருக்க லோகோ இமேஜ் பெருசாக இருக்கு. ஓகே, சப்போஸ் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னதாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இனிஷியலாகவே சின்னதாக வச்சுக்கோம். எப்படி வச்சுக்க போகிறோம் பாருங்க, வித் கோலன் 50% அப்படின்னு கொடுக்கும். ஸோ இப்படி கொடுத்துட்டோன்னா இது இமேஜ் இப்போ 50% தான் மாறிடும். ஓகேவா? ஏன் மாறலன்னா ஸ்டைல் டிஃபைன் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த ஸ்டைலையும் HTML பேஜையும் லிங்க் பண்ணல இன்னும். அப்போ லிங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த HTML பேஜில் போயிட்டு அந்த ஸ்டைல் டேகை லிங்க் பண்ணணும். ஹெட் டேக் உள்ள போயிட்டு லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஹெட் டேக் உள்ள போயிட்டு லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. இந்த லிங்க் டேக் வழியா நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். லிங்க் ரிலேஷன் ஈக்குவல் டு ஸ்டேஜ். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? HTML ரெஃபரன்ஸ் href ஈக்குவல் டு நம்ம HTML ஃபைல், அந்த CSS ஃபைலோட பேர். நம்ம என்னென்ன வச்சோம் அப்படின்னா மை ஸ்டைல்ஸ் வச்சோம், மை ஸ்டைல்ஸ் டாட் CSS. ஓகே, இப்போ இதான் ஆட் பண்ணி சரியா? இப்போ லிங்க் டேக் வழியா அந்த ஸ்டைல் லிங்க் பண்ணிட்டு இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்க, 50% கொடுத்தனால அதை விட பெருசாச்சு. கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கு. ஓகே, 50% கொடுத்தனால என்னாச்சு? ஸ்க்ரீனோட ஸ்டைலில் 50% இருக்கு, அந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு அதை மாற்றி வைக்கணும், மாற்றிட்டு 20%. இப்போ ரன் பண்ணீங்கன்னா பேஜில் வந்து 20% வந்து இது ஆக்கிடுங்க. இன்னும் கூட குட்டியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 10% கொடுத்துருவோம். இப்போ என்ன உங்களுக்கு சின்னதாக வந்துடுச்சு. ஸோ இமேஜ் போட்டாச்சு.
அந்த இமேஜ்லேயே வந்து ஒரு நேவிகேஷன் பார் ஆட் பண்ணிட்டு அதில் என்ன பண்ண போறோம்னா லிங்க்ஸ் தான் ஆட் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணலாம், அந்த நேவிகேஷன் பாருக்குள்ளேயே எதை கொண்டு வந்துடலாம், இமேஜும் கொண்டு வந்துருக்கு. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்றேன்னு கவனிப்பேன். இப்போ நான் என்ன போயிட்டேன், இந்த ஹெட் டேக் உள்ள ஒரு nav டேக் நேவிகேஷன் பார். இந்த நேவிகேஷன் பார்ல இப்படி கொடுத்துருக்கேன். சரியா? நீங்க இப்படி கொடுக்கலாம், இன்னொரு பக்கம் இப்படியும் கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, ஸ்டைல்ஸ்ல போயிட்டு விட்த் வந்து 10 கொடுத்துருக்கேன் இல்லையா, எனக்கு விட் அட்ஜஸ்ட் பண்ணா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணா கூட தான் என்ன ஆகும், விட் தான் அட்ஜஸ்ட் ஆகும். விட் அட்ஜஸ்ட் பண்ணா ஹைட் அட்ஜஸ்ட் ஆகும். நான் இப்போ அட்ஜஸ்ட் வந்து ஹைட் வச்சு கொடுத்துருவேன். ஹைட் கோலன் 5 வியூல 10 வி டெப்த் ஹெச். அப்படின்னா என்ன, விஹெச்ல என்ன அப்படின்னா வெர்டிக்கல் வியூ போர்ட் ஹைட். வியூ போர்ட் ஹைட் தான் என்னது விஹெச்ன்றது, வியூ போர்ட்டில் ஹைட்டு. ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீனோட ரெசல்யூஷனில் ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ மொத்தமாக இருக்கோ அதில் 10% நம்ம எடுத்து 20, 10% எடுத்து 20. ஸோ இதை கொடுத்துட்டேன்னா அப்போ என்ன பண்ணலாம், என்னோட nav பாரையும் அதே ஸ்டைல் வச்சுக்கலாம். ரெண்டும் ஒரே ஹைட்டு கொண்டு வந்துட்டா ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன்னா nav பார் கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இங்கே வச்சுன்னா தெரியும், மேலே ஆஷ் போட்டிருக்கேன், இங்கே நான் ஆஷ் போடல. ஆஷ் போட்டேன்னா ஐடி பேஸ் பண்ணி, ஆஷ் போடலைன்னா வெறும்னா கொடுத்தீங்கன்னா டேக் பேஸ் பண்ணி. ஓகே, டேக் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ என்ன டேக் கொடுத்துருக்கேன், nav டேக் கொடுத்துருக்கேன். nav டேக்கோட என்ன பண்ணுறேன், ஹைட்டு எவ்வளோ கொடுக்க போகிறேன், அதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்களோ அதே கொடுத்துருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஹைட் வந்து 10% வந்திருக்கு. அதாவது இமேஜோட ஹைட் வந்து 10% வந்திருக்கு. மீதி இருக்கிற இடம் காலியாக இருக்கு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா மெனுஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு மெனு ஆட் பண்ணுறதுக்கு எய்தர் டிவ் ஆட் பண்ணிக்கோங்க, இவன் அன்ஆர்டர் லிஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிவ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடர் டேக் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ டிவைடர்ன்றது என்னன்னா ஒரு ரெக்டாங்கிள் ரீஜன், ஒரு அன்ஃபார்மேட்டட் டேக். ஓகே, பேராகிராஃப்னா அதுக்கு ஒரு ஸ்டைலிங் இருக்கு, ஹெட்டர்னா அதுக்கு ஒரு ஸ்டைலிங் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. பட் டிவ்ன்றது அன்ஃபார்மேட்டடாக இருக்கும். ஸோ இட்ஸ் டிவைடட் டேக். ரெண்டு கண்டென்ட் நடுவில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற டிவ் டேக்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெனுஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெனுஸ் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், மெனு பார் அங்கே வரணும். மெனு பார் வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நேவோட செட்டிங்ஸ்ல மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட், பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர். இந்த ஆட்ரிபியூட்ல போய் என்ன பண்ண போறோம்னா என்ன கலர் வேணுமோ அந்த கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுன்றதை பார்த்து நீங்க ஆட் பண்ணுங்க. நான் இந்த கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போய் சேவ் பண்ணுறேன். இப்போ அங்கே கலர் வந்திருக்கானா வரல. யாருக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், நேவ் பாருக்கு தான் நம்ம ஆட். ஓகேவா? நேவ் பாருக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். நேவ் பாரில் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. வித் வந்து 100% கொடுத்துருந்தா கொடுத்துருக்கு. அதுக்கு VW 100 VW வியூ போர்ட் வித். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், வித்லையும் கொடுத்துருக்கேன். சரி, கண்டென்ட் இன்னும் வரலையே அப்படின்னா கண்டென்ட் வரும் பாருங்க. லிங்க் பண்ணிட்டோமா, லிங்க் பண்ணிட்டோம். ஏன் வரலன்னா அந்த ஃபைல் சேவ் ஆகாம இருந்துச்சு. இந்த ஃபைல் சேவ் ஆகாம இருந்துச்சு, அதனால வரல. சரி, இப்போ 10W இங்கே பாருங்க, ஹைட் வந்து VHல வரும். VH வச்சு கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஹைட் வந்து VH. ஒரு நிமிஷம். காலேஜ் போறீங்களா?
சரி சரி 3000 நாளைக்கு வாங்கி நாளைக்கு வாங்க இருந்தீங்களா? ஓகே VH வச்சு கொடுத்துருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ நான் இதில் வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரத்தில் கேப் இருக்கு. இந்த ஸ்பேஸை கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடி டேக்ல போயிட்டு மார்ஜின் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட். ஸோ நான் கொடுக்குறது ஒவ்வொன்றும் ஒரு ஆட்டிடியூட். மார்ஜின் 0px அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா மார்ஜினே இல்லாமல் ஆக்கிடுங்க. ஓகே ஸோ இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆகுது அந்த மார்ஜின் சுற்றி போயிடுச்சு. ஓகே சரி இப்போ எனக்கு அந்த லோகோ வந்து ரொம்ப ஒட்டிட்டு இருக்கு. ஹைட்டும் அந்த லோகோ ஹைட்டும் சேமாக இருக்குன்னா ரொம்ப இதாக இருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேவோட ஹைட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எய்தர் நேவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நேவில் போயிட்டு பேடிங் அப்படின்னு பேடிங் கொடுத்து 5px பாருங்க. கேப் வந்துருச்சா? 5px கேப் வந்துருக்கா? ஆனால் 5px கொடுக்காம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா VHO VWO ஒரு 5 கொடுத்தா ரொம்ப அதிகமாக வரும் சரிதா? அதனால நான் என்ன பண்ணுறேன் 1VH இல்லை 1VW. ஓகே இப்போ கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் கேப் இருக்கா? இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னு நினச்சா 2VW அப்படின்னா அந்த கேப் வந்துச்சு. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேவிகேஷன் பாரை போட்டாச்சு, அதுல ஒரு லோகோ வச்சுருச்சு. பக்கத்தில் என்ன வரணும் மெனுஸ் வரும். ஸோ அந்த மெனுஸ் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேவிகேஷனில் போயிட்டு ஒவ்வொரு டிவரை கொடுக்கும். அதில் என்ன பண்ணலாம் முதல்ல ஒரு என்ன சொல்றது அதுக்குள்ளார ஒவ்வொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணும். டிவ் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோம் அப்படின்னு அடுத்தது ஒரு டிவ் அதில் வந்து ஸ்டூடெண்ட் இது மாதிரி இப்போ ரன் பண்ண என்ன ஆகணும் டிவ் இப்படி தான் கீழே ஆகும். எங்கே வரணும் இது? அங்கே வரணும். எதில் வரணும்? நேபார்க்குள்ளேயே வரணும். நேபார்க்குள்ளேயே வரணும். அப்போ என்ன பண்ணும் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டைல் அப்ளை பண்ணாமல் என்ன ஆகாது ஒரே லைனில் வராது, அந்த லைன்லேயே வராது. ஸோ இது ஒரு டைப்பு. இப்போ பாருங்க இதே வந்து இதை டிவ் டேக் போடாமல் யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்னு போட்டோம். இது எப்படி வருதுன்னு பாருங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணணும்? அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே எல்ஐ வரும். எல்ஐன்றது லிஸ்ட் ஐட்டம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் லிஸ்ட் எலமெண்ட்ஸ் தான் அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? குரூப் ஆஃப் லிஸ்ட் ஐட்டம் தான் என்ன இருக்குது ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட். அதாவது புல்லட்ஸ் போடுறோம்ல வேர்டில் அதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்ன்றது நம்பரிங். ஆர்டர்டு லிஸ்ட்ன்றது நம்பரிங். அன்ஆர்டர் லிஸ்ட்ன்றது புல்லட்ஸ். இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அன்ஆர்டர் லிஸ்ட்டாக மாற்றிட்டு கிடச்சி. இப்போ என்னாச்சு உங்களுக்கு புல்லட்ஸ் தான் வருது. அங்கே வந்து இதை வந்து எங்கே வரணும் சைடில் அந்த பக்கம். ஸோ எப்படி அதை வரைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி வரைக்கிறது அப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டைல் அப்ளை எல்லையெல்லாம் ஒரே லைனில் வரணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மை ஸ்டைல்ஸ் அந்த இடத்துல போயிட்டு எல்ஐ போட்டு இங்கே என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே பிளாக் டிஸ்பிளேவை மாற்றணும். இந்த பிளாக் டிஸ்பிளே என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. டிஸ்பிளே பிளாக் பார்த்தீங்கன்னா ஆச்சு இது போயிடுச்சு, இந்த புல்லட்ஸ் மட்டும் போயிடுச்சு. ஓகே அதே வந்து இன்லைன் பிளாக்காக மாற்றி இன்லைன் பிளாக். இப்போ நான் இது பாருங்க ஒரே லைனில் வருதா? பிளாக்குக்கும் இன்லைன் பிளாக்கும் வித்தியாசத்தை பார்த்து இன்லைன் பிளாக்கு அப்படியே ஃப்ளோட் ஆகும். ஓகே ஸோ இதுக்கு நடுவில் ஒவ்வொன்றுக்கும் கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஹைட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு விட்டு கொடுத்து 10VW அப்படின்னு அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தள்ளி வரும். 10% வித்தோட 10% அந்த மாதிரி வந்தாச்சு. ஓகே இப்போ இந்த VW வந்த பிறகு அந்த எலமெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா அது அப்படியே ஒயிட்டாகவே இருந்துட்டு தான் இருக்குது. சரி
இப்போ எனக்கு கீழே மெனு வந்துருச்சு. இப்போ இது கிளிக்கபிளாக வேணும்னா என்ன பண்ணிருக்கோம் நீங்கள்? அது கிளிக்கபிளாக வேணும்னா ஹைப்பர் லிங்க்ஸ் ஆகும். ஹைப்பர் லிங்க்ஸ் எப்படி? நார்மலாக வேர்டில் ஹைப்பர் லிங்க் என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணால் வேற பேஜுக்கோ இல்லை அந்த பேஜுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போகும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம், HTML-லையும் ஹைப்பர் லிங்க்ஸ். அந்த ஹைப்பர் லிங்க்ஸை வச்சு நம்மளால பேஜ் டு பேஜ் ஜம்ப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் அது மாதிரி இதை கிளிக்கபிளாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கொடுத்த ஹோம் கோர்சஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஹைப்பர் லிங்க் எலிமெண்ட்டாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே போயிட்டு எல்ஐக்குள்ள ஒரு ஆங்கர் ஏ டேக். ஏன்றது ஹைப்பர் லிங்க்கான டேக். ஏக்கு அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லிங்க். சரி, க்ளோசிங் டேக் மட்டும் கட் பண்ணி ஹோமுக்கு அப்புறம் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணி. ஆனால் லிங்க் எந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம சொல்லலாம். வெறும் லிங்க் செட் பண்ணுறதை தவிர இந்த லிங்கை கிளிக் பண்ண எங்கே போகணும் நம்ம சொல்லுவோம். ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றேன், லிங்க் பண்ணி. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாச்சு, உங்களுக்கு மேலே போனால் ஹேண்ட் சிம்பிள் வரும். மேலே போனால் ஹேண்ட் சிம்பிள் வரும். கிளிக் பண்ணால் வேற பேஜுக்கு போகும். ஆனால் நம்ம பேஜ் லிங்க் பண்ணல. ஏன் லிங்க் பண்ணலன்னா ஹெச்எஃப்ல வேணும்னு எம்டி ஸ்ட்ரிங் தானே கொடுத்தோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிடணும், எந்த பேஜுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பேஜோட கண்டென்ட் அந்த ஃபைல் நேம் என்ன பண்ணுவீங்க கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் நாளைக்கு சர்வர்லாம் படிக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிங்க்ல வந்துட்டு சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் அங்கே தான் இருக்கும். இப்போதைக்கு கொடுத்தாச்சு, 4 லிங்க் வந்துச்சு. இப்போ இதில் வந்து இந்த ஹேண்ட் சிம்பிள் வரும். இந்த அண்டர்லைன் வேணாம், இதுக்கெல்லாம் கலர் மாற்றணும் அப்படிலாம் மாற்றணும்னா மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆங்கர் டேக் ஏ என்ற ஹைப்பர் லிங்க்குக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு இதில் நீங்கள் என்னன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்கோர் வராது. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் யாருக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ணீங்க? ஆங்கர் ஏ டேக், அதான் ஹைப்பர் லிங்க். சரியா? ஓகே. இப்போ நான் ஏக்கு வந்து ஹைப்பர் லிங்க்கு வந்து வித்தை கொடுக்கலாமா? ஆல்ரெடி வித்து வந்து நம்ம யாருக்கு கொடுத்துட்டோம், லிஸ்ட் எலமெண்ட் கொடுத்துட்டோம், லிஸ்ட் எடுத்து. அதுக்கே நான் பேக்ரவுண்ட் கலர் இப்படியே இருக்கட்டும். அது மேலே போனால் கலர் மாறும். எது மேலே போனால் அந்த மெனு ஐட்டத்துக்கு மேலே போனால் கலர் மாறும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா எல்ஐ கோலன் ஓவர், எல்ஐ கோலன் ஓவர். ஓவர்ன்றது ஒரு ரிசூல் எலிமெண்ட். ஸோ இதில் போய் என்ன பண்ண போறீங்க, அதுக்கு மேலே கர்சர் வைத்தால் வந்தால் என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு கலரை மாற்ற பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் கோலன் வந்து பிளாக், டெக்ஸ்டோட கலரை ஒயிட். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மேலே போனால் நான் பிளாக் வரும், ஒயிட் வரும். இது பிளாக் ஒயிட் எல்லாத்தையும் அது மாதிரி மாற்றி. சரியா? ஓகே. அடுத்தது அதுலேயே என்ன பண்ண போறோம்னா ஸ்க்ரீனில் பாருங்க, அந்த எலமெண்ட் வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து ஒரு பக்கமாக இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன், அதில் சென்டர் பண்ணி கவனிச்சிங்கன்னா தெரியும் முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்க பாருங்க.
ஸ்டூடெண்ட்ல அந்த பிளாக்கோட பேக்ரவுண்ட்ல ஸ்டூடெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு. ஹோம்லையும் அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் அப்படிதான் இருக்கும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் மாறும். ரெஃப்ரெஷ் பண்ண இப்போ போனீங்கன்னா நான் அது அப்படின்னா என்ன பண்ணிட்டேன், நான் டெக்ஸ்ட் எலிமெண்ட்டை சென்டர் பண்ணதுனால டெக்ஸ்ட் வந்து சென்டராக வந்துடுச்சு. அதுலேயே இதுலேயும் பேடிங்லாம் பேடிங் கோலன் 3px. இப்போ போனீங்கன்னா அந்த கேப் கூட என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? ஓகே. இப்போ ஒரு 5 minutes வந்து இப்போ வரைக்கும் பார்த்ததுல யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ கேட்டுடுங்க. எதுதான் புரியலையோ கேட்டுடுங்க. இப்போ பார்த்ததில்ல, பார்க்காததுல கேட்காது. சரியா? ஓகே. நான் அன்மியூட் பண்ணுறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறோம் அவங்கள அன்மியூட். யாருக்கு டவுட் இருக்கோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். யாருக்குமே டவுட் இல்லையா? சார் கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க. இப்ப பேசுறோம். சொல்லுங்க சார். பை டேக் நேம்னு ஒன்னு சொன்னீங்க இல்லைங்களா சார்? சோ அது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. பை டேக் நேம்னா பாருங்க, இந்த பாடி வச்சு கொடுக்குறீங்க, nav வச்சு கொடுக்குறீங்க, எல்ஐ வச்சு கொடுக்குறீங்க, இதெல்லாம் டேக்ஸ். ஓகே ஓகே சார். இதெல்லாம் டேக்ஸ். இது வந்து ஐடி பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க. இது டேக வச்சு கொடுக்குறீங்க. இந்த டேக் எங்கெல்லாம் வருதோ உங்க ஸ்கிரீன்ல, அதாவது அந்த பேஜ்ல, இந்த பேஜ் லிங்க் ஆகிற HTML எங்கெல்லாம் அந்த டேக் வருதோ அங்கெல்லாம் இந்த ஸ்டைல் வரும். இப்போ இந்த எல்ஐன்னு கொடுத்துட்டோம்னா நீங்க அந்த பேஜ்லேயே கீழே எங்கன்னா ஒரு எல்ஐ போட்டா கூட என்ன ஆகும், இதே ஃபார்மேட் வரும். ஓகே சார். புரியுதா? புரியுதா? ஓகே சார். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. திருப்பி சொல்றேன் பாருங்க. ஓகே சார். இப்ப இந்த பாடியில ஆர்டிகல்ல போயிட்டு இங்க ஒரு ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட், அதுல போய் என்ன பண்றேன், எல்ஐ போட்டு அந்த இடத்துல ஜாவா, ரெண்டு எலமெண்ட் கொடுத்துருக்கேன். இப்ப போயிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதுவும் எப்படி வருது, இப்படிதான் வருது. ஏன்னா நீங்க எதை வச்சு கொடுத்துட்டீங்க, டேக் வச்சு கொடுத்துட்டீங்க. ஆனா இதே வந்துட்டு நீங்க போயிட்டு ஸ்டைல்ல போயிட்டு இந்த எல்ஐக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நேவுக்குள்ள இருக்க எல்ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிங்க. இந்த எல்ஐ எங்க போட்டிருக்கேன், மெயின்குள்ள ஆர்டிகிளுக்குள்ள ஓஎல்குள்ள எல்ஐ இருக்கு. ஆனா இந்த எல்ஐக்கு பேரண்ட் யாரு, நேவ் இங்க இருக்கா, நேவுக்குள்ள இருக்கிற எல்ஐ. அந்த மாதிரி பிரிச்சுட்டேன். ஸோ இது அதையும் பிரிச்சதுனால இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இப்ப அது வந்து வேற மாதிரி வருது, இது வந்து வேற மாதிரி வருதா? புரியலையா சார்? சேம் அவுட்புட் தானே சார் வருது? இல்லையே, அந்த எல்லை எல்லாம் ஒரே எல்லை வருது. இந்த எல்லை 1 2 போட்டு வருது, இதுல வரலையா? அதுல மாதிரி கவனிங்க. எஸ் சார், எஸ் சார். இந்த இடத்துல இருக்க எல்லை வந்து முன்னாடி போட்டு காமிச்சேன் உங்களுக்கு, ரவுண்டா வந்துச்சா? பார்க்கல நீங்க? அந்த பாருங்க, திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. இந்த இதை எடுத்துடுறேன். யார இதை கமெண்ட் பண்ணி பார்த்து
ஸ்டைலே இப்ப டிஃபைன் பண்ணல. இப்ப எப்படி வருது பாருங்க, சரிதா? எஸ் சார். பாருங்க, இது ஆர்டிகிள்ல இருக்கு, இது நாவுக்குள்ள இருக்கு. சரிங்களா? நாவுக்குள்ள இருக்கு, புரிஞ்சுங்களா? இப்ப இந்த ஓகே இலையும் சார். இதையே கட் பண்ணிட்டு இங்கேயே போட்டுக்காங்க. இப்ப பாருங்க, அந்த மேல இருக்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட், கீழே இருக்கிறது ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னா நம்பரிங், அன்ஆர்டர் லிஸ்ட்னா புல்லட்ஸ். ஓகே, இப்ப கீழே இருக்க புல்லட்ஸ்ல எனக்கு 1 2 3 வேண்டாம். ஆனா கீழே இருக்க டேட்டாக்கு எனக்கு என்ன வரணும், 1 2, இல்ல மேல இருக்க டேட்டாக்கு வந்து எனக்கு டாட் வேண்டாம், ஆனா அது ஒரே லைன்ல வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும், அதுவும் எல்ஐ தான், கீழே இருக்கிறதும் எல்ஐ தான். நான் எல்ஐன்னு செட் பண்ணா ரெண்டுத்துக்கும் என்ன ஆயிடும், ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்மேட் ஆயிடும். காட்டுறேன் பாருங்க. ஓகே. இப்ப போயிட்டு நான் எல்ஐன்னு கொடுத்து அங்க கொடுத்துருக்கேன். இப்ப யாருக்கு கொடுத்துருக்கேன், எல்ஐக்கு தான் கொடுத்துருக்கேன். இப்ப போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, என்னாச்சு, 2 எல்லையும் மாறிடுச்சா? அந்த எல்லை வேற, இந்த எல்லை வேற. நல்லா கவனிங்க, இந்த எல்லை வந்து யூஎல் இருக்கு, இந்த எல் ஓஎல் இருக்கு, ரெண்டும் வேற வேற லிஸ்ட். ஓகே, ரெண்டும் ஒரே மாதிரி ஆயிடுச்சா? ஆனா இப்ப இதே கவனிங்க, இந்த எல்லை போயிட்டு ஓஎல்ல இருக்க எல்லைக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்குறேன், ஓஎல்ல இருக்கிற எல்லை. அப்ப என்ன ஆகும், இங்க போய் பாருங்க, இங்க 2 எல்லை இருக்கு, யூஎல்குள்ளயும் எல்லை இருக்கு, ஓஎல்குள்ளயும் எல்லை இருக்கு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பண்ணா இந்த யூஎல் ஓஎல்ல இருக்க எல்லை வந்து இன்லைன்ல வருது, ஓஎல் தான் கீழே இருக்கிறது, யூஎல்ன்றது மேல இருக்கிறது. அது பாருங்க, அது புல்லட்ஸாவே வருது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த எல்லைக்கு இது, இந்த எல்லைக்கு இதுன்னு சொல்லிட்டோம். புரியுதா? புரியுதா? புரியலையா? வேற யாருக்கு டவுட் இருக்கு? ஓகே. எல்லையில வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிட்டே இருக்குங்க சார். என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எஸ் சார், கிளாஸ்ல பாதி கான்செப்ட் சொல்லும்போது வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. எல்லாருக்கும் பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க, நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரேன். வேற யாருக்காச்சும் பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாய்ஸ் ரைஸ் ஆகுது, பிரேக் ஆகுது. ஓகே, யாரும் ரைஸ் பண்ணல, பாத்துடுங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட், அதாவது எல்லையில ஓவர் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லை ஓவர்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த இடத்துக்கு மேல போறோம், போகும்போது அங்க ஒரு பார் தெரியுதா, கலர் மாறுதா, ஒரு வித்தியாசத்துக்காக நம்ம இங்கெல்லாம் போனா மாறுது இல்லையா, மேல போகும்போதெல்லாம் மாறுது இல்ல, அந்த மாதிரி நம்மளோட எலிமெண்ட்ஸ் மேல மாறணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணலாம், ஓவர்ல கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க, எல்லையில ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன், எல்லையில ஓவர் கொடுத்து என்ன பண்ணிட்டேன், பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கும் ஃபோர்கிரவுண்ட் கலர் ஒயிட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ போய் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணா இங்க மேல போங்க, இது மேல போனாலே பிளாக் ஆயிடும், வெளியே வந்தா நார்மல் ஆயிடும். இதுக்கு மேல போனா பிளாக் ஆயிடும், இதுக்கு வெளியே வந்தா நார்மல் ஆயிடும், அதுவே மாத்திக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் பாருங்க, ஒவ்வொரு எலிமெண்ட் மேல போகும்போதும் கலர் மாறுதா, இதுதான் ஓவர்ன்றது. ஓகே, இந்த எல்லையெல்லாம் பாருங்க, இங்க சின்னதா இருக்கு பிளாக்ன்றதுனால, இது பிளாக் இல்லாதனால ஃபுல்லா வந்துருக்கு. நம்ம கொடுத்துக்கலாம், அதுக்கு சைஸ் எல்லாம் நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம சைஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டைல்ல, இதுக்கு நம்ம ஸ்டைல் கொடுக்காதனால என்னாச்சு, ஃபுல்லா வந்துருக்கு. வேற யாருக்கு டவுட் இருக்கு? வேற யாருக்காருக்கு டவுட் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன், ஹேண்ட் ரைஸ் பண்ண 2 பேருக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிங்க. வேற யாருக்கா டவுட் இருக்கா?
ஓகே, சரி அடுத்து பார்க்கலாமா? வேற யாராவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன், பார்க்குறேங்க. எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ அந்த ஹோவர் கொடுத்துருக்கோம், மெனு பார் ஆட் பண்ணியிருக்கோம், மெனு மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இன்லைன் பிளாக் எதுக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. டெக்ஸ்ட் லைன் பார்த்துக்கிடுங்க, வித்து, பேடிங், இந்த எல்லா எலமெண்ட்ஸும் கிளியர் இல்லையா உங்களுக்கு? யாருக்காவது இருந்துன்னா மட்டும் Q&Aல போடுங்க, இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து மெனு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மெனு பாரையும் நான் ஒரே லைனில் கொண்டு வரப்பேன். எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்க. இந்த எல்ஐ தானே, ஓஎல்ல தானே கொடுத்துருக்கேன். காமனாக இதை எடுத்துட்டோம்னா எல்லா எல்ஐக்குமே அந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். சரியா? ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கீழே ஹெட்டிங்ஸ் ஆட் பண்ணும். இந்த பேஜில் கீழே வந்து என்ன பண்ண போறோம், நம்ம ஹெட்டிங்ஸை ஆட் பண்ண போறோம். ஸோ ஹெட்டிங்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து, இப்போ ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆர்டிகளுக்குள்ள ஒரு ஹெட்டர் போடுறேன். ஹெட்டருக்குள்ள நான் ஹெட்டிங்ஸ் போட்டு போகிறேன். ஓகே, ஒரு ஆர்டிகிள்குள்ள ஒரு ஹெட்டர். ஓகே, அந்த ஹெட்டருக்குள்ளார செக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் செக்ஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஆர்டிகிள் கீழே ஃபுட்டர் வேணும்னா ஃபுட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆர்டிகிள், அந்த ஆர்டிகிள் உள்ளர ஹெட்டர், செக்ஷன், ஃபுட்டர், அது மாதிரி போட்டிருக்கேன். சரி, ஹெட்டரில் என்ன பண்ண போறேன்னா, எதை பற்றி நம்ம போட போறோம்னு நினைக்கிறோமோ அதை பற்றி போடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்றேன் அப்படின்னா, இது ஹெட்டிங்காக போடுது. ஸோ இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த இடத்துல ஹெட்டிங்காக வரணும். ஸோ இதை இதில் போட்டாச்சு. இதையும் நான் என்ன பண்ணுறேன், H1 டேக்ல போடுறேன். H1 அப்படின்றது ஒரு ப்ரீ ஃபார்மேட்டட் டேக். ப்ரீ ஃபார்மேட்டட் டேக்ல ஹெட்டிங் ஆட் பண்ணுறது வந்தால், ஹெட்டிங்லேயே வந்து ஐஎஸ்டி ஹெட்டிங் வந்து லெவல் ஆஃப் ஹெட்டிங் நார்மலாக 6 லெவல்ஸாக பிரிக்கிறாங்க. ஹெட்டிங் சப்ஹெட்டிங் போட்டு 6 லெவல்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த 6 லெவல்ஸில் H1 டேக் தான் என்னது இருக்கிறதுல ஹையஸ்ட் டேக். அந்த ஹெட் டேக் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள தான் நான் கொடுத்துருக்கேன். இதை சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ண என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த இடத்துல இது மாதிரி வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி முக்கியமான விஷயம், இந்த இமேஜ் டேக் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஆல்ட் எழுதணும். ஆல்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்னு போட்டுருங்க, லோகோ அப்படின்னு போட்டு. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, இமேஜ் சர்ச்சில் பாப்புலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இமேஜ் சர்ச்சில் பாப்புலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ ஹெட்டர் போட்டாச்சு, ஹெட்டருக்குள்ள செக்ஷன் வரும். செக்ஷனுக்குள்ள நம்ம என்ன வேணுமோ அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஏதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், டைம் ஆகும். இதுக்குள்ள போயிட்டு இங்க ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கிறேன். பேராகிராஃப் டேக் பீன்றது பேராகிராஃப் டேக், பீன்றது சிமெண்டிக் டேக்ஸ், ஹெச் ஒன்றும் சிமெண்டிக் டேக்ஸ். சரியா? நான் சிமெண்டிக் டேக்ஸ் வரும்போது நான் சொல்றேன். இப்போ ரன் பண்றேன். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிகிளா வருது. ஸோ இந்த ஆர்டிகிளை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா,
2ஆ பிரிக்கணும். இங்க ஒரு லெஃப்ட்ல ஒரு ஆர்டிகல், ரைட்ல ஒரு ஆர்டிகலா பிரிக்கணும். பிரிக்கலாம், காலம்ஸா பிரிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காலம்ஸும் கிரிட்டும். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் கிரிட் பார்த்தோம். ஸோ இப்போ முதல்ல இதை வரிவரிசை அதில் நம்ம இதில் ஏதாவது ஃபார்மேட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். இதை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் முதல்ல முடிச்சுக்கணும். இப்போ இந்த ஹெட்டிங் டேக் வந்தாச்சு, இந்த பேராகிராஃப் டேக் வந்தாச்சு. இந்த பக்கம் ஒட்டிட்டு இருக்கு, இந்த பக்கம் இது ஒட்டிட்டு இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும், இதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஆர்டிகிள்குள்ள இருக்கிற இந்த ஆர்டிகிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதோட கலர் செட் பண்ணலாம், எல்லாமே செட் பண்ணலாம், ஹெட்டிங் செட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த என்டையர் ஆர்டிகிள் ஒரு கலர்ல வரணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆர்டிகிளுக்கு ஒரு நிறைய ஆர்டிகிள் போட போறீங்க. நம்ம என்ன பண்றீங்க, ஆர்டிகிள் பேஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆர்டிகிளும் ஒரே கலர் வரும் இல்லையா? இப்போ பாருங்களேன், இப்போ இந்த பிளாக் பண்ணிடுறேன், இதே மாதிரி இன்னொரு ஆர்டிகிள் கீழே போடுறேன், அந்த ஆர்டிகிள் வந்து வேற ஒரு கண்டென்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இதுல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் போடுறேன். அதுல ஏதாவது சம்திங் போட்டுருக்கு. இது ஒரு ஆர்டிகல், அது ஒரு ஆர்டிகல், 2 ஆர்டிகலா இருக்கு. இதுல வேற ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணி போட்டுருக்கேன். இது மாதிரி போட்டாச்சு. ஸோ அது ஒரு ஆர்டிகல், இது ஒரு ஆர்டிகல். ஸோ இந்த இதை வந்து என்ன ஃபார்மேட் பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, மை ஸ்டைல்ல போயிட்டு ஆர்டிகிள் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு ஆர்டிகிள்குள்ளார பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கும். சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் ரன் பண்ணி பாருங்க. இப்போ அந்த எல்லாம் ஒரே கலரா இருக்கு, வேற கலர் கொடுக்கலாம். இது கொடுத்துட்டா என்ன ஆகும்னா, இதெல்லாம் ஒரு கலர், எதெல்லாம் ஆர்டிகிளா கொடுத்துவாங்க. ஆனா எனக்கு அப்படியா, எனக்கு இந்த ஆர்டிகிளுக்கு ஒரு கலர், அந்த ஆர்டிகிளுக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னு. இல்லை இந்த கீழே இருக்க 2 ஆர்டிகிளுக்கும் என்ன வேணும், எனக்கு வேற சைஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மேலேயும் ஆர்டிகல் இருக்கு. ஸோ அப்போ ஆர்டிகல்னு கொடுத்தா மொத்தமா அப்படிதான் வரும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, நானா ஆர்டிகல்ஸ்க்கு வந்து கீழே தனித்தனியா ஒரு பேர் வச்சுப்பேன். இல்லை எனக்கு இந்த 2 ஆர்டிகளுக்கும் ஒரே கலர் வேணும், இதுக்கும் ஒரே கலர் வேணும்னா ஐடி பேஸ் பண்ணி கொடுத்தாங்க, கிளாஸ் பேஸ் பண்ணி கொடுங்க. 2த்துக்கும் தனித்தனி, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா வேணும்னா ஐடி பேஸ் பண்ணி கொடுங்க. ஓகேவா? ஒரே அந்த ஒரு டேக், அந்த டேக் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஒரு ஸ்டைல் வேணும்னா டேக் பேஸ் பண்ணி கொடுங்க. இப்போ என்ன பண்ண போறோம், அந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே ஸ்டைல் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு, இதுக்கு ஒரு பேர் வச்சு, 2த்துக்கும் சேர்ந்த மாதிரி ஸ்டைல் டிஃபைன் பண்ணிக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம் ஸ்டைல. ஆர்எல்ஸ் கிளாஸ் பேஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஒன்று ஸ்டைல் குரூப் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸ் பேஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நான் கிளாஸ் பேஸ் பண்ணி எழுதுறதா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே டாட் கொடுத்து பிளாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நானா பேர் வச்சு பிளாக்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன், டாட் கொடுத்து வச்சுட்டேன். அப்போ நான் எங்கெல்லாம் அந்த கிளாஸ் அப்ளை பண்ணணும், இப்போ இந்த ஆர்டிகளுக்கு அப்ளை பண்ணுறேன். இந்த ஆர்டிகளுக்கு போயிட்டு கிளாஸ் ஈக்குவல் டு பிளாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ போய் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணா அந்த ஆர்டிகல் மட்டும்தான் அந்த கலர். எனக்கு கீழே இருக்க ஆர்டிகளுங்க வேணும்னா அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆர்டிகளுக்கு என்ன பண்ணணும், நீங்க கிளாஸ் ஈக்குவல் டு பிளாக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண ஆகும், அந்த பிளாக்கும் இந்த பிளாக்கும் கலரிங் வந்துருச்சு. இப்போ இது சுருக்கணும். என்ன பண்ணணும், எனக்கு வந்து வித்தை கொஞ்சம் இது பண்ண போறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் இங்க போயிட்டு பிளாக்ல போயிட்டு வித் கோலன் கொடுத்துட்டு ஒரு 80% கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், 10% மார்ஜின் வந்து 20% ஆயிடுச்சு. ஆனா இது பாருங்க சென்டரா இல்லை. ஓகே, மார்ஜின் வந்துருச்சு 10%, நம்ம 80% கொடுத்தா மார்ஜின் வந்துருச்சு. ஆனா என்ன ஆச்சு, வித்து குறைஞ்சிருச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணோம், நடுவுல இது சென்டரா வரணும், இந்த என்டையர் ஆர்டிகல் சென்டரா வரணும். அது மார்ஜின் கோலன் ஆட்டோன்னு, மார்ஜின் கோலன் ஆட்டோ மார்ஜின் கொடுத்தா என்ன ஆகுது, அதுவாகவே என்ன பண்ணுது, அலைன்மெண்ட் பண்ணிக்கிச்சா. ஸோ கவனிச்சிக்கிங்க, ஒரு ஆப்ஜெக்டை ஒரு எலமெண்ட்டை சென்டர் பண்ணணும். டெக்ஸ்ட் அலைன் எப்போ யூஸ் பண்ணணும், மார்ஜின் ஆட்டோ எப்போ யூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ன்றது ஒரு
எலமெண்ட்டுக்குள்ள கண்டென்ட்டை என்ன பண்றீங்க, எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்டை என்ன பண்றீங்க, அலைன் பண்றதுக்கு தான் அது யூஸ் பண்றோம். ஆனா இதா எலிமெண்ட்டே அலைன் பண்றது, புரியுதா? எலிமெண்ட்டே அலைன் பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்றீங்க. ஸோ இதுலயே என்ன பண்றேன் அப்படின்னா பேடிங் கோலன் 5px கொடுக்குது. அப்படின்னா அர்த்தம், எப்பவுமே பிஎஸ்ல கொடுக்காதீங்க, 2 வியூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 வியூ கேப் வந்துச்சா. இப்போ நீங்க 2 வியூன்றது ரொம்ப அதிகமா இருக்கு, 1 கொடுத்தீங்கன்னா 1 வியூ கேப். ஓகே, 1 வியூ வந்து கேப் வந்துச்சு. ஓகே, இதுல இன்னொரு விஷயமும் பண்ண போறேன், நல்லா பாருங்க. மார்ஜின் கோலன் 1 வியூ. ஓகே, இங்க கவனி. இப்போ என்ன ஆகுது, கேப் நடுவில் வந்துருச்சு. ஆனா என்ன ஆச்சு பாருங்க, அந்த ஆட்டோ மார்ஜின் கொடுத்து போயிருச்சு. அதனால ஆட்டோ மார்ஜின் கொடுக்காம நான் என்ன பண்ணேன், மார்ஜின் ஐஃபன் டாப் இல்லை பாட்டம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். டாப்பும் பாட்டம் மட்டும் கொடுக்குறேன். இப்போ எப்படி கொடுக்குறேன் பாருங்க, இது மாதிரி பிரிச்சு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆகும், சென்டரா தான் இருக்கும். கீழே அதாவது இந்த எலிமெண்ட்டுக்கு டாப்ல ஒரு வியூ, இந்த எலிமெண்ட்டுக்கு பாட்டம்ல ஒரு வியூ. அப்போ மொத்தத்துல இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும், 2% ஆஃப் பிட் வந்து இருக்கும். வெர்டிகலா கொடுக்குறது இருந்தா ஹைட்ல வச்சு கொடுங்க. ஓகேங்களா, வெர்டிகலா கொடுக்குறது இருந்தா ஹைட்டை வச்சு கொடுங்க. இப்போ பாருங்க, ரிஃப்ரெஷ் பண்ணா இப்படி வரும். ஹைட்டோட இதுல வந்து எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி அடுத்தடுத்த எலமெண்ட் போகும்போது நீங்க என்ன பண்ண முடியும், அதாவது இதுல என்னெல்லாம் கொடுத்துருங்க சொல்றேன் பாருங்க. பேக்ரவுண்ட் தெரியும் உங்களுக்கு. விட் 80% கொடுத்தனால உங்களோட 100% ஸ்பில் வந்து 80% கொடுத்துச்சு. மார்ஜின் ஆட்டோ கொடுத்தனால என்னாச்சு, உங்களோட கண்டென்ட் சென்டர் ஆயிடுச்சு. உங்களோட கண்டென்ட்னா இது எலமெண்ட், அந்த ஆர்டிகளே வந்து சென்டர் ஆயிடுச்சு. பேடிங் கொடுத்தனால என்னாச்சு, இந்த கேப், இந்த இடத்துல கேப் இருக்கு பாருங்களா, இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, இந்த ஆரம்பத்துக்கும் இந்த சிக்கு நடுவில் இருக்க கேப், இந்த எல்லாத்துக்கும் கேப் இருக்கு, அதுதான் பேடிங். மார்ஜின்ன்றதுனா இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த எலமெண்ட்டுக்குள்ள கேப். ஸோ அந்த மாதிரி நம்ம கேப்பை பிரிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஆர்டிகல் வேற கலர், இந்த ஆர்டிகல் வேற கலர் வரணும்னா என்ன பண்ணணும், அப்போ கிளாஸ் பேஸ் பண்ணி கொடுக்க வேண்டாம், அது ஐடி பேஸ் பண்ணி கொடுத்து அதுக்கு வேற பேர் வைங்க, இதுக்கு வேற பேர் வைங்க, அதுக்கு வேற ஸ்டைல் வைங்க, இதுக்கு வேற ஸ்டைல் வச்சுங்க. அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ஒரு பிளாக்ஸ் போடுறோம், அந்த பிளாக்ன்ற கிளாஸ்ல இதெல்லாம் தெரியாது. இப்போ இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுல வந்து வேற என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப் இருக்கு, இந்த பேராகிராஃப் இருக்கு, இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்போ நான் ஜஸ்டிஃபை பண்ணா என்ன பண்றது அப்படின்னா, ஜஸ்டிஃபை ஆன மாதிரி தான் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குள்ள எப்படி ஆட் பண்றதுன்னா, அது எதில் கொடுத்துருக்கோம், பேராகிராஃப்ல கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ பேராகிராஃப் டேக்கே கொடுத்தோம்னா எங்கெல்லாம் பேராகிராஃப் டேக் கொடுத்தா எல்லா இடத்துக்கும் வந்து அதுக்கு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன்ல போயிட்டு ஜஸ்டிஃபை. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அது ஆல்ரெடி ஜஸ்டிஃபைல தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. சரி, இப்போ எனக்கு இந்த டேக் இருக்குல்ல, இது ரைட் சைடில் வரணும், இட்டாலிக்கா வரணும். அந்த ஃபுட்டர் மட்டும் ரைட் சைடில் தான் வரணும், எப்பவுமே இட்டாலிக்கா வரணும். அப்போ நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அது ஃபுட்டரில் கொடுத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதில் பாருங்க, ஃபுட்டரில் கொடுத்துருக்கோம். இது பாருங்க, செக்ஷனுக்குள்ள நம்ம பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணல, அதனால தான் அப்படி இருக்கும். பேராகிராஃப் டேக் போட்டே கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணிட்டுங்க. அது மாதிரி இங்கேயும் செக்ஷன் டேக்ல பேராகிராஃப் டேக். இப்போ கரெக்டாக ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. மேலே போய் பாருங்க, இந்த பாருங்க பேராகிராஃப் டேக் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ நான் காமனா பேராகிராஃப் டேக்னு கொடுத்தேன்னா என்ன ஆயிடும்னா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டைலிங் வந்துடும். இப்போ கவனிங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த MyStyle.css போயிட்டு பேராகிராஃப் டேக்ல போயிட்டு ஃபாண்ட் ஐஃபன் ஸ்டைல், அதில் இட்டாலிக்னு கொடுத்தேன். டெக்ஸ்ட் ஐஃபன் ஜஸ்டிஃபை கொடுக்காம ரைட்டு கொடுத்தேன். இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா எல்லாமே இப்படி வந்துடும். எனக்கு இந்த பேராகிராஃப்க்கு வேற மாதிரி வேணும், இந்த 2 பேராகிராஃப் வேற மாதிரி வேணும், இந்த பேராகிராஃப். அப்ப இது எதுல இருக்கு, ஃபுட்டர்ல இருக்கு. இது ரெண்டுமே ஃபுட்டர்ல இருக்கு, ஆனா இது எது உள்ள இருக்கு, செக்ஷனுக்குள்ள இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு ஃபுட்டர்ல இருக்க பேராகிராஃப்க்கு இது, இதே செக்ஷனுக்குள்ள இருக்கிற பேராகிராஃப்க்கு இது, அது மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். அங்க போய் டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்டிஃபை கொடுத்து இப்ப ரன் பண்ணுன்னா இப்போ அது வேற ஸ்டைல்ல இருக்கு, இது வேற ஸ்டைல்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அந்த எலமெண்ட் இது வேற, இந்த எலமெண்ட் வேற அப்படின்னு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, நீங்க அந்த ஸ்டைலை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இப்போ இந்த ஹெட்டிங்லாம் பேக்ரவுண்ட் கலரோட தான் வரணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், அது ஹெட்டிங்க்கு நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்க, H1ல தான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஆனால் H1ல போட்டிருக்கிற இந்த பிளாக்ஸ்குள்ள இருக்க ஹெட்டிங்க்கு மட்டும்தான் வேற வரும்.
நல்லா கொஞ்சங்க H1 கொடுத்தேன்னா எங்கெங்கெல்லாம் H1 போட்டோன்னா எல்லா இடத்துக்கும் வந்துடும். அதனால நான் என்ன பண்றேன், ஹெட்டருக்குள்ள H1 எங்கெங்கெல்லாம் ஹெட்டர் இருக்கோ அதுக்குள்ள H1 இருக்கோ அதுக்கெல்லாம் வந்துடும். ஆனா இந்த பிளாகோட ஹெட்டர் மட்டும் தான் மாறணும் அப்படின்னு தான் எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்க போயிட்டு டாட் பிளாக்ஸ் அதுக்குள்ள இருக்க H1 புரியுதா, டாட் பிளாக்ஸ் அதுக்குள்ள இருக்க H1 வெறுமனே H1 கொடுத்து இருக்கிற பேஜ்ல இருக்க எல்லா H1க்கும் வந்துடும். ஹெட்டருக்குள்ள இருக்க H1 ஹெட்டருக்குள்ள இருக்க H1 மட்டும் வரும். செக்ஷனுக்குள்ள இருக்கிற எல்லா செக்ஷனுக்குள்ள இருக்க H1க்கும் அது மாதிரி வந்துடும். எனக்கு அது மாதிரிலாம் வேணாம் இருக்க ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றேன், பிளாக்ஸ்குள்ள இருக்க H1 அது மட்டும் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறேன். அது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வேண்டாம் போட்டுருங்க. சப்போஸ் அங்கே எனக்கு பிளாக் தான் வேணும் அப்படின்னு பிளாக் போட்டு டெக்ஸ்ட் கலர் மாறிடும். அதனால டெக்ஸ்ட் கலர் என்ன பண்ணுறேன், ஒயிட்டாக மாறும். அங்கேயும் கொஞ்சம் பேடிங்கில் வந்து ஒரு 1 VH கொடுக்கும். ஓகே, கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ என்னாச்சு, அது மட்டும் அந்த மாதிரி ஹைலைட் தான் கொடுங்க. திருப்பி பாருங்க என்ன கொடுத்துருங்க, முனை ஆட்ரிபியூட் தான் திரும்ப திரும்ப ஒரே ஆட்ரிபியூட் தான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. பேக்ரவுண்ட் கலர் பிளாக்காக கொடுத்துட்டேன், டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டாக கொடுத்துட்டேன், பேடிங்கில் வந்து 1 VH கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ கீழே ஃபுட்டருக்கு வந்து வேறு கலர் இருக்கும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, அது ஃபுட்டரில் இருக்க பேராகிராஃப் தானே, அது டேரெக்டாக எங்கள் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் வேறு எதனா பேக்ரவுண்ட் கலர் வரணும் வர வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இல்லை அந்த அதுக்கு மேலே ஒரு லைன் மட்டும் வரணும், எதுக்கு மேலே இந்த ஃபுட்டரில் ஒரு லைன் மட்டும் வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் வர வைக்கலாம். அதுக்கு பேர் இந்த ஹரிசாண்டல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் ரூட் அது எங்கே வரணும்னா அந்த ஃபுட்டருக்கு உள்ளே போயிட்டு பேராகிராஃப் ஆரம்பிக்கும் மாதிரி HR அப்படின்னு கொடுத்துருங்க. ஹெச்ஆர்ன்றது ஹரிசாண்டல் ரூட். ஓகே, அதுக்கும் க்ளோசிங் டேங்க் அவசியம் கிடையாது, கொடுக்கலாம் கொடுக்காம விட்டுருக்கலாம். இங்கே ஒரு HR கொடுக்குறேன், அங்கே ஒரு HR கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, அங்கே ஒரு லைன் வந்திருக்கா. அந்த HR நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த லைன் திக்னஸை மாற்ற முடியும், கலரை மாற்ற முடியும், விட்த்தை மாற்ற முடியும், எல்லாமே மாற்ற. புரியுதா இது? ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பேடிங், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஓகே, வேற என்ன பார்த்தோம், மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம், மார்ஜின், ஃபாண்ட் அலைன்மெண்ட் ஸ்டைல், இதெல்லாம் பார்த்து இது எல்லா ஆட்ரிபியூட்ஸும் யூஸ் பண்ண பாருங்க. சரியா? ஓகே, இப்போ யாருக்காச்சும் டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்குமே இல்லையா? ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மல்டிபிள் பிளாக்ஸ் ஆட் பண்ணிட்டே போங்க. எவ்வளோ பிளாக்ஸ் வேணால் ஆட் பண்ணிட்டே போகலாம், செக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பிளாகே வந்து எனக்கு காலமாக பிரியணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் நம்ம CS என்ன பண்ணோம், ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், அதை வந்து பிரிச்சுக்கணும். ஓகே, இந்த ஆர்டிகிள்குள்ளே செக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ளெக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃப்ளெக்ஸாக போட்டு கூட பண்ண முடியும். அந்த பிளாக்ஸ்குள்ளே இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னா போடலாம். ஸோ அந்த பிளாகுக்குள்ளே சொல்லுங்க, உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்க, அன்மியூட் பண்ணியிருக்கேன், என்னன்னு கேளுங்க. டவுட் இருந்தா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது
இங்க என்ன பண்ண போறோம்னா ஃபுட்டர் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ட்ரைனிங் HTML போயிட்டு என்ன சொன்ன உங்களுக்குன்னா அந்த செக்ஷன்ஸா பிரிக்க போறோம், 2 இதுவா பிரிக்க போறோம். ஸோ நம்ம என்ன வச்சிருக்கோம், ஆர்டிகல் தான் 2 ஆர்டிகலா போடுறோம். அப்போ ஆர்டிகிளே என்ன பண்ணணும், நம்ம 2ஆ பிரிக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஆர்டிகல்னு பார்த்து அந்த கிளாஸ் தான் அதை தான் 2ஆ பிரிக்கணும். ஸோ அந்த பிளாக்ஸ்ல போயிட்டு அதை என்ன பண்ணா நான் இப்போ எதில் யூஸ் பண்றேன், ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். சரியா? அதை ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்க. ஆனா அது ஃப்ளெக்ஸுக்கு சைஸ் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணது அதுவே பிரிச்சுக்கும். ஸோ காலம்ஸ்லயும் பிரிக்கலாம், ஃப்ளெக்ஸ்லயும் பிரிக்கலாம். இப்போ நான் இது ஃப்ளெக்ஸா கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே கோலன் ஃப்ளெக்ஸ் இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ண என்ன ஆகுது, இப்படிதான் வந்துருக்கு. அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் தான் 3ஆ பிரிஞ்சிருக்கு. கரெக்டா? அப்படிதான் பிரிஞ்சிருக்கு. எனக்கு அது பிரியக்கூடாது. ஓகேவா? அப்ப யார் பிரியணும், அந்த ஃப்ளெக்ஸே வந்து அந்த பிளாகே வந்து காலம்ஸா வரும். அப்ப பிளாக்கு மேல யாரை கொடுத்துருக்கோம், மெயின்ல கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். மெயின்ல தானே கொடுத்துருக்கோம், ஆர்டிகிள்குள்ள கொடுத்துருக்கோமா? ஓகே. அப்ப என்ன பண்ணலாம், இங்க ஒரு டிவ் டேக் போட்டுக்கிறேன். இந்த டிவ் டேக் குள்ளதான் நம்ம இதை பிரிக்க போறோம். ஸோ இங்க போயிட்டு டிவ் டேக் குள்ளர வச்சுக்கணும். அது டிவைடர் போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவ் டேக் குள்ளர இந்த டிவ் டேக்ல ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன். இன்லைன்ல அப்ளை பண்றேன். ஈக்குவல் டு டிஸ்பிளே கோலன் ஃப்ளெக்ஸ்னு கொடுத்து. சரியா? இப்ப ரன் பண்ணுங்க. இப்ப என்ன ஆச்சு, இதெல்லாம் 2ஆ பிரிஞ்சிருச்சா? புரியுதா? நான் மெயின்குள்ள தான் இதெல்லாம் போட்டிருக்கேன், அதனால அது 2ஆ பிரிஞ்சிருச்சு. சப்போஸ் இதை அப்படியே விட்டுட்டு இதை கட் பண்ணிட்டு இந்த ஆர்டிகளை விட்டுட்டு அடுத்த ஆர்டிகளை ஆரம்பிக்கும் போது இப்படி கொடுக்குறேன். இப்ப ரன் பண்ணுங்க, அது தனியா இருக்கும், இது 2ஆ பிரிஞ்சிருக்கும். புரிஞ்சா? இப்ப இதுலயே நடுவுல இன்பிட்வீன் கேப் வேணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃப்ளெக்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம காலம் கேப்பை ஆட் பண்ணிக்கலாம். எப்படி காலம் கேப் ஆட் பண்றது அப்படின்னா பிளாக்ஸ்ல போயிட்டு இல்லை இதுலேயே ஆட் பண்ணிடுங்க. ஃப்ளெக்ஸ்லேயே போயிட்டு இங்கே போயிட்டு இன்லைன்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இன்லைன்ல ஆட் பண்ணாம அங்கே அப்ளை பண்ணணும்னா பண்ணிக்கலாம், நீங்க எக்ஸ்டர்னலா பண்ணணும் பண்ணிக்கலாம். இங்க போய் என்ன பண்ணலாம், காலம் ஹைஃபன் கேப் கொடுத்து 2EW கொடுத்து. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 2 காலத்துக்கு நடுவுல 2 VWல வந்துடும். ஒரு நிமிஷம் இருங்க, கனெக்ட் பண்றேன். ஸ்கிரீன் கட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்க்ரீனா பிரிஞ்சிருக்கு, நடுவில் கேப் வந்துருக்கு. ஓகே. ஸோ நம்ம எப்படி வேணாலும் 2 காலமா போட்டுக்கலாம், எத்தனை காலம் வேணுமோ அதை எத்தனை ஆட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு மல்டிபிள் காலம்ஸாக வந்துடும். இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு காலத்துலையும் ஒரு கண்டென்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கீழே இன்னொரு ஆட் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண முடியும், கீழே வர வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃப்ளெக்ஸில் ரேப்பிங் இருக்கும். ஃப்ளெக்ஸில் வந்து ஏற்கனவே நம்ம ரேப் பார்த்துருக்கோம். ரேப் கொடுத்து ஃப்ளெக்ஸ் ரேப்னு கொடுத்துட்டு என்ன ஆகிடும், இடம் பத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். சரியா? இடம் பத்தலைன்னா என்ன பண்ணும், அதுவே கீழே இறங்கிடும். அதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ரேப்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். இதுக்கும் காலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா காலம்ல வந்துட்டு ஒரே கண்டென்ட்டை நியூஸ் பேப்பர் ஃபார்மேட்ல பிரிக்கிறோம் பாருங்க, அது என்ன ஆகும், இது மேலே அப்படியே கண்டினியூஷனாக வரும். ஓகே. நியூஸ் பேப்பர்ல 4 காலமா பிரிக்கிறோம்ல, அப்ப என்ன ஆகும், கண்டினியூஷனா வரும் இல்லையா? இது அப்படி கிடையாது, இது வேற கண்டென்ட், இது வேற கண்டென்ட், இது வேற கண்டென்ட்டா பிரிச்சு போட்டுக்க முடியும். அதுதான் ஃப்ளெக்ஸ். ஓகே. ஸோ
கிரிட் காலம் வைஸ் காமிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எத்தனை காலம்ஸ் வேணால் நாங்கள் பிரிச்சுக்க முடியும். ஸோ கண்டென்ட்டாக பிரிச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளராக தான் போட்டிருக்கோம். ஒரு காலம், ஒரு ஃப்ளெக்ஸு, அந்த ஃப்ளெக்ஸ்க்குள்ளே 2 ஆர்டிக்கிள் கொடுத்துருக்கேன். முதல் ஆர்டிக்கலில் வந்துட்டு ஹெட்ரு கொடுத்துருக்கேன், கண்டென்ட் கொடுத்துருக்கேன், ஃபுட்டர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இது. சப்போஸ் இன்கேஸ் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் வேற வேற கலர் வரணும்னு நினச்சா கிளாஸில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த ஆர்டிக்கல் ஒரு பேர் வச்சிருக்கோம், அந்த ஆர்டிக்கல் ஒரு பேர் வச்சிருக்கோம், ஐடி வச்சு நீங்கள் பேர் வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த ஐடிக்கு ஒரு கலர், அந்த ஐடிக்கு ஒரு கலர் கூட கொடுத்துருக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ கீழே ஏதாவது கண்டென்ட் போட போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே ஏதாவது போடலாம். அந்த டிவை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து கீழே இன்னொரு செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு நான் வந்து எப்படி வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து வரதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வீடியோ ஒழுங்காக வரலன்னு சொன்னாலே அது பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டிவ்க்குள்ளே வீடியோ கொண்டு வர போகிறோம். வீடியோ டேகு, அதில் போயிட்டு எஸ்ஆர்சி ஈக்குவல் டு ஃபைல் நேம் வந்து இதில் போயிட்டு இது கொடுத்துருங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு அந்த வீடியோ டேக் ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ இதில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வித்தும் ஹைட்டும் கொடுக்குறோம். வித் ஈக்குவல் டு 320px கொடுத்துருக்கேன், ஹைட் ஈக்குவல் டு 240px கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வீடியோ சின்னதாகும். இந்த வீடியோ இப்போ ரன் ஆகுதானா? ரன் ஆகலை. ரன் பண்ண முடியுமானா ரன் பண்ண முடியுது, கண்ட்ரோல்ஸே இல்லைங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே போயிட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போட்டு விட்டுருக்கோம். இந்த கண்ட்ரோல்ஸ்ன்ற அட்ரிபியூட் ஆன் பண்ணி விட்டீங்கன்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல சேவ் பண்ணுனா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் வந்துருச்சு. வால்யூம் கண்ட்ரோலு, ப்ளே பண்ண முடியும் வேணாமா, மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். சரியா? இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ளே பண்ணிக்கணும். சரி, இது சில நேரத்தில் நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே ஆகும். அதெல்லாம் வந்து ஆட்டோ பிளேன்னு கொடுத்தோடனே இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும். இப்போ வந்து ஆட்டோ ப்ளே ஆடிச்சானா இப்போ ஆட்டோ ப்ளே ஆகாது. கூகுள் குரோம் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ப்ளே டைரெக்டாக ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, ஆட்டோ ப்ளே கொடுத்தா பார்த்தா அது பாட்டு 2-3 வீடியோ போட்டிருப்பானுங்க, 2-3 வீடியோ சவுண்ட் வர ஆரம்பிச்சு. அதனால என்ன பண்ணுறேன்னா, மியூட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் ஆட்டோ ப்ளே ஆகுது. மியூட்டட் ஆன் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, இப்போ ஆட்டோ ப்ளே ஆகுதா? மியூட்டட் ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆகாது, மியூட்டட் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் ஆட்டோ ப்ளே ஆகும். ஓகே, சரி, இதுதான் இந்த மியூட்டட் கண்ட்ரோல்ஸ், இதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறீங்க, இந்த MP4 வந்து அக்செப்ட் பண்ணுது. இதே வந்துட்டு உங்களுக்கு வந்து மேக்ல இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுன்னா, மேக் புக்கில் அந்த வீடியோ ஓப்பன் ஆகாது. ஏன் ஓப்பன் ஆகாதுன்னா, அது ஃபார்மேட் வேறு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அது எழுதுறதுக்கும் என்ன பண்ணணும், அதிலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வீடியோ டேக்லேயே எழுதக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், வீடியோ டேக் தனியாக எழுதிட்டு சோர்ஸ் டேக் தனியாக எழுதலாம். வீடியோ டேக் தனியாகவும் வீடியோக்கான சோர்சஸ் வந்து தனியாகவும் கொடுப்பாங்க. ஸோ வீடியோ டேக்ல வந்து காமன், அந்த இப்போ இருக்கிற எல்லாமே காமன், அந்த எஸ்ஆர்சி தவிர. அந்த எஸ்ஆர்சியை தூக்கிட்டு சோர்ஸ் டேக் உள்ள போய் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதே தான் கண்டென்ட் எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு இங்கே போயிட்டு வீடியோ டேக் உள்ள போயிட்டு இங்கே போயிட்டு சோர்ஸ் டேக் ஆட் பண்ணும். சோர்ஸ் டேக்ல போயிட்டு எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இதை கொடுத்துருங்க, நம்மளோட ஃபைல் நேம் கொடுத்துருங்க. இப்போ இதை ரன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ரன் பண்ணாலும் முன்னாடி இருந்த மாதிரி தான் வருது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த டேக்கும் அந்த டேக் என்ன வித்தியாசம்னா, இதில் இன்னொரு மல்டிபிள் இமேஜஸை போட்டுக்கலாம், மல்டிபிள் வீடியோஸ் போட்டுக்கலாம். அது ப்ளே ஆகலாம், இது ப்ளே ஆகும், இது ப்ளே ஆகணும்னா அது ப்ளே ஆகும். அந்த மாதிரி வீடியோஸை நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி எதுவுமே வெறும் வித்தியாசம் இல்லை. இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டைல் ஈக்குவல் டு டிஸ்பிளே பிளாக் கொடுத்துட்டு அதில் போய் மார்ஜின் கோலன் ஆட்டோ கொடுத்து இப்படி கொடுத்துட்டுன்னா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பிளாக்குள்ள தான் கொடுத்துருக்கோம்னா வரலான்னு பார்க்கலாம். வித்து கொடுக்கலையா, அதனால அது மாதிரி வித்து கொடுத்துட்டு, ஏன்னா பை டிஃபால்ட் டிவுக்கு வந்து 100% அதனால அப்படிதான் வரும்.
இப்போ வந்துதான் 40% கொடுத்தனா அப்படி வருது. ஓகே, ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து 40% கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள அது சென்டர் ஆயிருக்கா? வித் வந்து 40% கொடுத்துருக்கேனா? 40 பேக்ரவுண்ட் கொடுத்து பார்க்கலாம். சென்டர் வந்துருக்கு. அந்த வீடியோ மட்டும் தான் சென்டர் பண்ணும். ஓகே, வீடியோ வந்து என்ன பண்ணலாம்னா 320 420 கொடுக்குறதுக்கெல்லாம் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், கரெக்டாக அது சென்டர். ஆனால் ஹைட்டு மாறாது, ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்ட்ரெச் ஆகிடும். நம்ம விட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஹைட்டும் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். சரியா? ஓகே, ஆடியோ வந்தாலும் இதே தான். ஆடியோன்னு ஒரு டேக் இருக்கு, ஆடியோ அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. சரியா? அதுலேயும் இதே மாதிரி தான் சோர்ஸ் கொடுத்துட்டு என்ன ஆயிடும், போட்டோன்னே ப்ளே ஆகும். நீங்கள் வேணும்னு என்ன பண்ணலாம், அதை நம்ம ஸ்கிரிப்ட்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, வேற டேக்ஸ் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அது வந்து என்னன்னா சிங்கிள் கலராக இல்லாமல் டெக்ஸ்சரும் கொடுக்கலாம், இமேஜஸ் கூட பேக்ரவுண்டில் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் கிரேடியன்ட் பேக்ரவுண்ட்ஸும் கொடுக்கலாம். கிரேடியன்ட் பேக்ரவுண்டுக்கு என்ன பண்ணணும்னா லீனியர் பேக்ரவுண்ட், ரேடியல் பேக்ரவுண்ட், கோனிக்கல் பேக்ரவுண்ட்னு பார்த்தோம். லீனியர் பேக்ரவுண்ட் ஒரு ஸ்டைலில் வரும், கோனிக்கல் எல்லாம் நீங்கள் வேர்ட் எக்ஸல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, அதே தான். அதே மாதிரி என்ன பண்ணும், கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரேடியன்ட்டில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜில் பேக்ரவுண்ட் ஐஃபன் கலரில் கொடுக்குறது பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜில் வந்து யூஆர்எல் வச்சு இமேஜ் நேம் கொடுப்போம். வெறும்னா பேக்ரவுண்டில் வந்து கிரேடியன்ட்ல இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர், பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜ் 3 இருக்கு. பேக்ரவுண்ட் ஐஃபன் கலரில் சிங்கிள் கலர் கொடுப்பீங்க, பேக்ரவுண்டில் கிரேடியன்ஸ் கொடுப்பீங்க, பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜில் நம்ம இமேஜஸ் ஃபைலில் கொடுப்போம். ஓகேங்களா? அது ஒரு யூஆர்எல் கொடுக்கணும். அந்த இமேஜ் ஃபைலோட யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது அந்த யூஆர்எல் பாத்தில் இருக்கிற டேட்டா இமேஜஸ் வந்து ரிப்ளிகேட் ஆகும். அது ரிப்ளிகேட் ஆகணுமா வேண்டாமா அப்படின்றதுக்கு நோ ரிப்பீட்னு இருக்கும். ரிப்பீட் எக்ஸ் ரிப்பீட் ஒய் இருக்கு, நோ ரிப்பீட். ரிப்பீட் எக்ஸ்னா எக்ஸ்ல மட்டும் தான் ரிப்பீட் ஆகும், ஒய்ல ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் ஒய்னா ஒய்ல தான் ரிப்பீட் ஆகும், எக்ஸ் ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் கொடுத்தா போத் சைஸ் ரிப்பீட் ஆகும். நோ ரிப்பீட் கொடுத்தோன்னா என்ன ஆகும், ரிப்பீட்டே ஆகாது. 10 இமேஜ் நீங்கள் ஒரு இமேஜ் செட் பண்ணுறீங்க, இடம் வந்து நிறைய இருந்தால் கூட ஹைட்லையும் சரி வித்லையும் இருந்தாலும் சரி ஒரு இமேஜ் தான் வரும். ரிப்பீட் எக்ஸ் கொடுத்ததுன்னா எக்ஸை மட்டும் ரிப்பீட் ஆகும், ஒய் கொடுத்தனா ஒய் மட்டும் ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்க முடியும். சரியா? அதுதான் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற டேக்ஸ். அது எல்லாமே ஸ்டைல்ஸில் கொடுக்கணும், இங்கே கொடுக்கக்கூடாது. ஸ்டைலில் போய் டிஃபைன் பண்ணணும். பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர், பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜ். ஓகே, இப்போ சப்போஸ் என்னோட பேஜோட மொத்த பேக்ரவுண்ட் எனக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சும்மா ஒரு பேட்டர்ன் டிசைன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த பேட்டர்ன் தான் எனக்கு த்ரூ அவுட் த பேஜ் வரணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இமேஜஸில் போயிட்டு பிஏடின்னு வச்சுக்கிறேன். அது ஏவிஐ ஃபைலாக இருக்குது, வேறு பேட்டர்ன் வச்சுக்கிறேன். ஜேபிஜி பிஎன்ஜி அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, இது எடுத்துக்கலாம். ஜேஎஃப்ஐஎஃப்எல் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா சிஎஸ்எஸ்ல போயிட்டு பேக்ரவுண்டுக்கு செட் பண்ண போகிறேன். அதனால் ஆல்ரெடி பாடிக்கு நம்ம இது வச்சுருக்கோம். இங்கே போயிட்டு என்ன பண்ணலான்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜ், அதில் போயிட்டு யூஆர்எல் ஆஃப் இங்கே ஃபைல் நேம்
ஃபைல் நேம் வந்து இமேஜஸ் ஃபோல்டரில் இருக்க pad.jfs கொடுத்துருங்க. ஓகே, இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்கா பாருங்க, இங்கெல்லாம் தெரியுது பாருங்க, இந்த இடத்துலலாம் தெரியுதா, எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துலலாம் அந்த பேக்ரவுண்ட்ஸு தெரியும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி புரியுதா, இங்கெல்லாம் தெரியுது. இது வந்து பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜ். ஓகே, அது ரிப்பீட் ஆகுது, அதில் நோ ரிப்பீட் கொடுத்துனா வராது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் ரிப்பீட்ல போயிட்டு நோ ரிப்பீட் கொடுத்து அப்போ என்ன இருக்கும், இங்கெல்லாம் வராது. இந்த ஃபர்ஸ்ட்ல ஒன்று வந்திருக்கும் இமேஜ், அந்த இமேஜ் சைஸ் எவ்வளவோ அதுக்கு தவிர வந்திருக்கும், இங்கே வந்துருக்கு, இதுக்கப்புறம்லாம் வராது. இதே எக்ஸ் ரிப்பீட் கொடுத்தோன்னா எக்ஸ்ல மட்டும் வரும், ஒயில வந்துருக்காது. ரிப்பீட் எக்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும், ரிப்பீட் எக்ஸ் ரிப்பீட் ஒய். ஃபர்ஸ்ட் ரோல மட்டும்தான் இருக்கும், இந்த ரோல மட்டும்தான் இருக்கும், இருக்கா இங்க, அதுக்கப்புறம் கீழெலாம் இருக்காது. சரியா, அதனால தான் ரிப்பீட்லேயே வச்சுக்கிறோம். ரிப்பீட் வச்சா எல்லா பக்கமும் எக்ஸ்லையும் ரிப்பீட் ஆகும், ஒய்லையும் ரிப்பீட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு அதே பேட்டர்னை டூப்ளிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா, ஓகே, இது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு ஆர்டிக்கல் இருக்கிறேன், இதுல வேற ஒரு விஷயத்துல போட்டு காட்டு. எனக்கு வந்து புல்லட்ஸே வந்து ஸ்டைல்டா வேணும், புல்லட்ஸ் தான் வேணும், ஸ்டைல்டா வேணும். என்ன பண்றேன் அப்படின்னா யூஎல் போட்டுக்கிறேன், அன்ஆர்டர் லிஸ்ட், அதில் ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், எல்ஐ போட்டேன், அதில் இது மாதிரி கோர்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இது கீழே வந்திருக்கு உங்களுக்கு புல்லட்ஸ், அது ஆல்ரெடி யூஎல்ல கொடுத்தனா அது வந்திருக்கு. இந்த இதுக்கு வேற பேர் வச்சுன்னா வராது. ஓகே, வேற பேர் வச்சுன்னா வச்சுக்கலாம், எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே போயிட்டு இதுக்கு காமனாக யூஎல் எழுதிட்டதுனால இதுக்கு வேணா பேர் வச்சிடறேன், ஐடி ஈக்குவல் டு ஹேஷ் மெனு ஐட்டம் போட்டு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போயிட்டு எல்ஐ எழுதியிருக்கேன்னா இந்த எல்ஐ கூட என்ன எழுத போறேன்னா மேலே எங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, காமனாக எழுதியிருக்கேன் எல்ஐ. அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஹேஷ் மெனு ஐட்டம் உள்ள இருக்க எல்ஐ. அப்போ என்ன ஆகும்னா மேலே அந்த மாதிரி வரும். ஓகே, அது யூஎல்ல கொடுத்துருக்கோம் போது, இது வந்து ஜாவா பைத்தான் கொடுத்தேன் இல்லையா, அது கொடுக்காதீங்க. இது ஹேஷ் மெனு ஐட்டத்தில் இருக்க எல்ஐ. ஓகே, இது வந்துட்டு கீழே இன்னொன்று கொடுத்தேன், ஏதோ ஓஎல். ஓகே, அது வேற. சரி, இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா இன்றைக்கு வந்து ஐடி ஈக்குவல் டு கோர்சஸ்ன்னு கொடுத்தேன். இதில் போயிட்டு கோர்சஸ்ல இருக்கிற இதில் போயிட்டு லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல், லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் நன்னு கொடுப்பேன். நன் அப்படின்னு கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா இதில் லிஸ்ட்டே காட்டவே காமிக்காது, வெறும் ஐட்டம்ஸ் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது உங்களுக்கு, அந்த சர்க்கிள் வந்துச்சுல அது போயிடுச்சு. எனக்கு ஆனால் அதை மாற்றணும். எப்படி மாற்றலாம்னா டைப் போட்டு என்னவா மாற்றலாம் அப்படின்னா அதில் ஏதாவது இமேஜஸ் கூட ஆட் பண்ணி. ஓகே, லிஸ்ட் ஐஃபன் டைப்ல போன லிஸ்ட் டைப் இருக்கு இல்லையா, அதில் போனால் இமேஜ் இருக்கும். அதில் யூஆர்எல் கொடுத்து ஏதாவது நீங்கள் கொடுக்குற இமேஜ் கூட அங்கே கொண்டு வரணும். நீங்கள் ஏதாவது இமேஜ் வச்சுருக்கீங்கன்னா அதுதான் வரணும்னா வர வைக்கும். இப்போ எனக்கு அங்கே ஒரு லோகோ வரும், சிஎஸ்சி லோகோவே போட்டுருப்பேன். அப்போ என்ன பண்ணலாம், இமேஜஸ் ஸ்லாஷ் சிஎஸ்சி லோகோ கொடுப்பேன். ஆனால் லோகோ பெருசாக இருந்தால் என்ன ஆகும்னா பெருசாக வந்து சரிதா, ஒவ்வொரு எலமெண்ட்டும் பெருசாகிடும். அதனால் என்ன பண்ணணும், அந்த இடத்துல சின்னதாக மாற்றி கொடுப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஐக்கன் ஃபைலாக வச்சுட்டு டவுன்லோட் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா
ஏதாவது சின்ன இமேஜ் எதுனா எடுத்து கூட நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? இருங்க. ஏதாவது சின்னதாக எடுத்துட்டு அதை எடுத்து நான் போட்டுருக்கேன். ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு, சின்னதாக்கலாம். லிஸ்ட் இமேஜ் வச்சிருக்கேன். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீசைஸ் பண்ணிக்கலாம். சின்னதாகிட்டேன். இப்போ போயிட்டு அந்த இருக்கிற லிஸ்ட் இமேஜ் டாட் பிஎன்ஜியா கொடுத்து இப்போ ரன் பண்ணீங்கன்னா இமேஜ் வந்துருக்கா. இடம் மட்டும் கேப்பா இருக்கு, ஆனா இமேஜ் தெரிய காணும். ஒருவேளை அது டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இமேஜே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. டிரான்ஸ்பரண்டா இருக்கு. வேற எடுத்துக்கிறேன். இது எடுத்துக்கலாம். சைஸ் 200 இருக்கு. இங்க போயிட்டு அதான் கொடுத்துட்டோம். பேஜ் மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணி சரிதா? ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப குட்டியாக வரணும். அது ரொம்ப பெருசு பெருசாக இது ஸ்க்ரால் ஏற்கனவே ஹோவர் கொடுத்துருக்கணும். ஹோவரில் பார்த்தீங்கன்னா எல்லைக்கு தான் கொடுத்துருக்கோமே தவிர ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்கிறதுக்குன்னு கொடுக்கல. ஹேஷ் மெனு ஐட்டம் அதுக்குள்ளே இருக்க எல்லைக்கு ஒரு ஹோவர் கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த பிரச்சனை நம்மகிட்ட வராது. பாருங்க, இப்போ மேலே வருது. ஓகே, இதுக்கு வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஹேஷ் கோர்சஸ் இதே கூட மார்ஜின் ஐஃபன் லெஃப்ட் கோலன் 40 பிஎக்ஸ்னு கொடுத்துருங்க. 50 பிஎக்ஸ் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தள்ளி வந்துருச்சா? இது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க. சைஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி போட்டு. ஸோ லிஸ்ட்டு இமேஜஸ் எல்லாம் செட் பண்ண முடியுன்றதுக்கு இதான் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன பார்க்கலாம்னா சிஎஸ்எஸ்ல வேற இன்னும் பார்க்கல. ட்ராப் டவுன் பார்க்கல, அப்புறம் பார்க்கலாம். இப்போ வேண்டாம். H1 H6 வரைக்கும் போட்டிருங்க. பேராகிராஃப் டேக் பார்த்துருங்க. இதெல்லாம் செமாண்டிக்ஸ் வரும். ஆங்கர் டேக்ல ஒரு பேஜ் அடுத்த பேஜ் லிங்க் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா
நார்மலாக இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா ஆங்கர் டேக் ஹைப்பர் லிங்க். இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணனா வேற ஏற்கனவே நம்ம எழுதின பேஜ் எதுக்காவது போகணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த இண்டெக்ஸ் டாட் பேஜோ இல்லை ஏஎன்ஐ பேஜுக்கோ போகணும். ஏஎன்ஐ டாட் எஸ்டிஎம் எங்கே கொடுத்துருக்கேன் ஹைப்பர் லிங்க் டேக்ல ஹெச்எஃப் ஈக்குவல் டு ஏஎன்ஐ டாட் எஸ்டிஎம் கொடுத்துருக்கேன். ஸோ தட் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜில் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணும்போது மட்டும் இப்போ இதை கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்காது, இதை கிளிக் பண்ணால் எதுவும் நடக்காது, இதை கிளிக் பண்ணால் எதுவும் நடக்காது. ஆனால் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணால் மட்டும் என்ன ஆகும், அந்த பேஜ் ஜம்ப் ஆயிடும். ஓகே, எந்த பேஜுக்கு ஏஎன்ஐ டாட் எஸ்டிஎம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேஜ் டு பேஜ் ஜம்ப் பண்ணிக்கலாம். சரியா? பேஜ் டு பேஜ் ஜம்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஹைப்பர் லிங்க்ல போயிட்டு கொடுத்துருக்கோம். சப்போஸ் அந்த பேஜ்குள்ளே ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குனாலும் ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜ் நான் ஜம்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே போய் ஸ்க்ரால் பண்ணி போகணும் இல்லையா, நிறைய கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒன்றுனா ஸ்க்ரால் பண்ண மாட்டீங்க, நிறைய இதாக பேஜ் சைட்டில் போனால் என்ன பண்ணுவாங்க, கோ டு டாப்னு ஒன்று வைப்பான். நீங்கள் கொஞ்சம் கீழே வந்துட்டீங்கன்னா ஒன்றுனா ஸ்க்ரால் பண்ணி போகிறதுக்கு போல என்ன பண்ணலாம், அந்த கோ டு டாப்பை கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடும். அது மாதிரி நம்ம கீழே போகணும் அப்படின்னு நினச்சா நிறைய ஸ்க்ரால் பண்ணி வரும்போது இருக்கணும்னா என்ன பண்ணலாம், அதையும் சொல்லி காமிச்சு. சப்போஸ் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த ஏஎன்ஐ பேஜில் நிறைய இருக்கான்னு பார்க்குறேன். அதுலேயும் நிறைய கண்டென்ட் இல்லை, எவ்வளோதான் இருக்குது. அதில் இருக்க கண்டென்ட் இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம். இது இருக்கு இல்லையா, இது காலம்ஸில் போட்டு இதை வேணா அங்கேருந்து எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த கண்டென்ட்டை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட், இந்த ஆர்டிகல் மொத்தமாக காப்பி பண்ணிட்டேன். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருக்கேன். ஸோ இந்த பேஜில் இது கீழே இந்த கண்டென்ட் இருக்கா. ஏன் காலம்ஸ் வரல அப்படின்னா அது நம்ம ஸ்டைல் டிஃபைன் பண்ணியிருந்தோம், இங்கே ஸ்டைல் டிஃபைன் பண்ணாதெல்லாம் வரல. சப்போஸ் இந்த இடத்துல நான் கேலரியை கிளிக் பண்ணேன்னா நேராக எங்கே போகணும்னா இந்த ஆடியோ வீடியோ போகணும், இங்கே போய் நிற்கணும், இந்த இடத்துல வந்து நிற்கணும். அப்போ நான் எங்கே இருக்குன்னு ஸ்க்ரால் பண்ணி போகிறதுக்கு பிறகு என்ன பண்ணேன், இது கிளிக் பண்ணாலும் அங்கே போகணும்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. பேஜுக்குள்ளேயே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேர்டில் பார்த்துருப்பீங்க, புக் மார்க்ஸ் பார்த்துருப்பீங்க, வேற பேஜுக்கும் போகலாம், வேற டாக்குமெண்ட்டுக்கு போகலாம், அதே பேஜுக்குள்ளேயே போகலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ எங்கே வேணுமோ அங்கே போயிட்டு இந்த இடத்துக்கு தான் போகணும். அப்போ இதுக்கு ஒரு பேர் வச்சிடணும். இந்த இடத்துலையும் ஏ டேக் போட்டுட்டு, ஆனால் இங்கே ஹெச்எஃப் கொடுக்க மாட்டோம், இங்கே பேர் கொடுப்போம், நேம். நேம் ஈக்குவல் டு ஆடியோ வீடியோன்னு கொடுத்துருங்க, ஏவி. ஓகே, ஆடியோ வீடியோன்னு கொடுத்துருங்க. ஆனால் அப்போ இது போட்டால் என்ன ஆகும், இந்த ஏ டேக் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து இது இருக்கு இல்லையா. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, அந்த இடத்துல இது லிங்க் வருமானா வராது. ஏன் வராதுன்னா ஹெச்எஃப் போடலைன்னா வராது, ஹெச்எஃப் போடலைன்னா வராது, அது போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஏவிக்கு தான் ஜம்ப் பண்ண போறோம். எப்போ கேலரியில் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேஷ் போட்டு ஏவின்னு கொடுத்தா அங்கே என்ன நேம் பண்ணீங்களோ அந்த நேம் இங்கே கொடுத்துருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கீங்க, கேலரியை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், இந்த இடத்துக்கு வந்துச்சா. சப்போஸ் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கீங்க, கோ டு டேப்னா ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஆங்கர் ஹெச்எஃப் ஈக்குவல் டு ஹேஷ் டாப்னு போட்டுக்கிறேன், அதில் கோ டு டாப்னு கொடுத்துறேன். இப்போ ஹேஷ் டாப்னு கொடுத்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா மேலே இந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னா ஆங்கர் டேக் போட்டு நேம் ஈக்குவல் டு டாப்னு கொடுத்துருங்க, நேம் ஈக்குவல் டு டாப். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ கோ டு டாப்பை கிளிக் பண்ணால் அங்கே போயிடும், நேராக ஃபஸ்ட்டுக்கு போச்சு. கேலரி கிளிக் பண்ணால் இங்கே வருது, கோ டு டாப் கொடுத்தா அங்கே போயிடும். புரியுதா? பேஜ்லேருந்தே ஜம்ப் பண்ணி போட சொல்லி ஆப்ஷன். ஓகே, ஸோ இது வந்து இதில் போடுறோம், ஹைப்பர் லிங்க்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் இதுதான். யார் யாருக்கு டவுட்ஸ் இருக்குன்னு கேட்டுவிடுங்க. ஐ திங்க் இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாத்துலேயும் டவுட் இருந்தால் இன்னைக்கே கேட்டு நீங்கள் அதே மாதிரி இன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க.
சார் இந்த ஆடியோ டேக் யூஸ் பண்ணீங்கல்ல சார், அது ஜஸ்ட் ஒரு ஆமா 1 செகண்ட் அது செஞ்சு காமிங்க. ஆடியோ ஆடியோ ஃபைலுக்கு MP3 ஃபைல் இருந்தா போட்டு பாருங்க. MP3 ஃபைல். ஆமா MP3 ஃபைல் என்கிட்ட எதுவும் இருக்காது. என்கிட்ட எதுவுமே இருக்காது. MP3 டவுன்லோட் வேணா பண்ணி காட்டுறேன். MP3 ஃபைலை மட்டும் போடுங்க, போட்டீங்கன்னா போதும். சரியா? ஓகே சார். வேற யாருக்கு டவுட் இருக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்கு டவுட் இருக்கு கேளுங்க. யாருக்குமே டவுட் இல்லையா? யாருக்காவது ஏதாவது திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க, அந்த ஆப்ஷன் ரிப்பீட் பண்றேன். சொல்லுங்க. இப்ப லாஸ்டா அந்த ஒரு பேஜுக்குள்ள லிங்க் கிரியேட் பண்றது சொல்றீங்க. அது மட்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. அதாவது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆங்கர் டேக்ல நார்மலா ஆங்கர் இந்த ஹைப்பர் லிங்க்ல என்ன பண்றோம் அப்படின்னா, href ஈக்குவல் டு ஒரு URL கொடுக்கும். அந்த URL கிளிக் பண்ணீங்கன்னா அந்த URLன்றது என்னது, வேற ஒரு HTML ஃபைலை ரெஃபர் பண்ணும். அந்த href ஈக்குவல் டுக்கு அந்த ஃபைல் நேம் கொடுத்தா என்ன ஆகும்னா, நம்ம இந்த பட்டனை இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அந்த இடத்துக்கு போயிருது. அது நார்மல். இப்ப பாத்தீங்கன்னா இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணாலே ANIக்கு போயிடுச்சு. எப்படி போனுச்சுன்னா, இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் href ஈக்குவல் டு ANI.html கொடுத்துருக்கோம். இது வேற பேஜுக்கு போறதுக்கு. அந்த பேஜுக்குள்ளே போகணும்னா நான் என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல ஒரு நேம் செட் பண்ணி, வேர்ட்ல புக் மார்க்ஸ் பண்ற மாதிரி இங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு நேம் செட் பண்ணணும். இப்போ நான் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு AV அப்படின்னு கொடுத்துட்டேன். நேம் ஈக்குவல் டு AVன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் AVன்னு போட்டனாலே லிங்க்ல hrefல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஜம்ப் ஆயிரும். ஓகே, AV இந்த இடத்துக்கு பேர் AVன்னு புக் மார்க் செட் பண்ணிட்டீங்க. இப்போ மேல போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, மேல போயிட்டு இங்க என்ன பண்றோம், AVன்னு கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அந்த கேலரியை கிளிக் பண்ணா AVன்ற பொசிஷனுக்கு போகும். AV எங்க நேம் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போயிடும். அதனால நான் உங்களுக்கு ஜம்ப் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நான் இங்க போயிட்டு கேலரி கிளிக் பண்ணா நேரா ஜம்ப் ஆயிடுச்சு. எப்படி ஜம்ப் ஆச்சுன்னா, அந்த பேஜ்ல இருக்க பேருக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கு. அவ்வளவு. புரியுதா? கிளியர்? ஓகே. சோர்ஸ் டேக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது மல்டிபிள் சோர்சஸ் ஆட் பண்றதுக்காக தான் சோர்ஸ் டேக் வச்சிருக்காங்க. அதாவது வீடியோவில் வந்துட்டு இங்க நீங்க என்ன போடுறீங்க இல்லையா, வீடியோன்ற டேக்குள்ளார ஒரு வீடியோ தான் கொடுக்க முடியும். சப்போஸ் உங்க டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ்ல டிஃப்ரெண்ட் வீடியோ ஃபார்மேட்ஸ் ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அப்ப என்ன பண்ணணும், வேற சோர்ஸ் கொடுத்து, வீடியோ டேக் ஒண்ணுதான் உள்ள 4 சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரௌசருக்கு இந்த சோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா வேற சோர்ஸ் பார்க்கும். நீங்க எந்தெந்த ப்ரௌசர், இப்ப சஃபாரில போயிட்டீங்கன்னா சஃபாரி ப்ரௌசருக்கு வேற வீடியோ ஃபார்மேட், குரோமுக்கு வேற வீடியோ ஃபார்மேட், அந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் என்ன பண்றோம், கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு சோர்ஸ்ன்னு கொடுத்து அந்த ஃபைலையும் கொடுக்கணும், சோர்ஸ்ன்னு கொடுத்து இன்னொரு ஃபைலையும் கொடுக்கணும். 3 ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஒன்னு எடுக்கலாம், ரெண்டாவது எடுக்கலாம், மூணாவது, அந்த மாதிரி ஜம்ப். மூணாவது எடுக்கலாம், பிளே ஆகாது. அவ்வளவுதான் ஒண்ணு. சரியா? அதுதான் சோர்ஸ். வேற யாருக்கு டவுட் இருக்கு? வேற யாருக்காவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்குமே இல்லையா? வேற ஏதாவது அடிஷனல் டேட்டா இன்ஃபர்மேஷன் கேளுங்க.
யாருக்காச்சும் இது ரிலேட்டடா அடிஷனலா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணா கூட கேளு. Static and relative. Difference between sticky and fixed position tags. ஸ்டிக்கின்ற அட்ரிபியூட் நான் எடுக்கிற நாளைக்கு வேணா எடுத்துட்டு சொல்லி காமிக்கிறேன். ஸ்டாட்டிக் அண்ட் ரிலேட்டிவ் மட்டும் சொல்லி. ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். அதாவது இப்ப நம்ம இப்போதைக்கு ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு எலமெண்டோட பொசிஷன் ஸ்டாட்டிக்கா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம். இல்ல இமேஜோ பாத்து கொடுத்தோம் இல்லையா, நம்ம பாத் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் ரிலேட்டிவா இருக்கலாம். ஸ்டாட்டிக்னா பிக்சடா இந்த டிரைவ்ல, இந்த ஃபோல்டர்ல, இந்த ஃபோல்டர்ல இந்த ஃபைலை ரெஃபர் பண்ணு அப்படின்னா ஸ்டாட்டிக். ரிலேட்டிவ்னா இருக்கிற ஃபோல்டர்ல இருந்து பேரண்ட்ல அதுல ஒரு சப் ஃபோல்டர்ல இதை ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்றது. இல்ல இந்த சப் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இந்த ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைலை ரெஃபர் பண்ணுன்றது. அதாவது ரிலேட்டிவா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம இப்ப ரிலேட்டிவா தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இமேஜ் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அது ரிலேட்டிவா தான் கொடுத்துருக்கோம். இங்க போய் பாருங்க. நான் இமேஜ் ஆகும் போது இமேஜஸ்ல இருக்க சிஎஸ்சி லோகோன்னு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னா, இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டர் இருக்க சப் ஃபோல்டர் இமேஜஸ், அந்த ஃபோல்டர்ல இருக்க இது. இதே ஸ்டாட்டிக் அந்த எப்படி கொடுத்துருக்கோம், நான் இ டிரைவ்ல, HTML ட்ரைனிங்ல, இமேஜஸ்ல இப்படி கொடுத்துருக்கணும். இது வந்து ஃபிக்ஸட். இது மாதிரி கொடுக்காதீங்க. என்னைக்குமே ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ் வேண்டாம், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாவே கொடுக்கும். சரியா? வேற யாருக்கா டவுட் இருக்கா? வேற யாருக்குமே எந்த ரிலேட்டட் டவுட்ஸும் இல்லையா? சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். சரியா? பை. யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க, சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஒரு இமேஜுக்கு மேல இன்னொரு இமேஜ் கொண்டு வரது எப்படி சார்? புரியல. ஒரு இமேஜுக்கு மேல இன்னொரு இமேஜ் கொண்டு வர்றது, அதாவது ஒரு இமேஜ பாதி மறைக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வைக்கணும்னா அது எப்படி கொண்டு வர்றது? எங்க இந்த மாதிரி வைப்பீங்க? சில இப்போ ஒரு ஃபுட் அந்த மாதிரியான வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல கீழே மேனேஜர் அந்த மாதிரி நிறைய இமேஜஸ் கீழே கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதுக்கு ரிலேட்டடா? எங்கேயுமே இமேஜ் மறைச்சு இமேஜ் வராது. வைக்கணும்னா வைக்கலாம், ஆனா அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. HTML வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் இமேஜ் எடிட் பண்ணி வச்சிருவாங்க. சரிங்களா? நீங்க கேக்குறது வேற. அதாவது இமேஜுக்கு மேல எலமெண்ட் வைப்பாங்களே தவிர இமேஜுக்கு மேல இமேஜ் மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. ஓகே, அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இமேஜ் எடிட்டிங்ல பண்ணிருப்பாங்க. மோஸ்ட்லி இமேஜுக்கு மேல எலமெண்ட்ஸ் வைப்பாங்க, HTML எலமெண்ட்ஸ். அது எப்படின்னா பேக்ரவுண்ட்ல இமேஜ் இருக்கும், மேல எலமெண்ட்ஸ். அதாவது ஒரு டிவோட பேக்ரவுண்ட்ல இமேஜ் வச்சுட்டு டிவுக்குள்ள எலமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு டிவ் இருக்கு, அந்த டிவோட பேக்ரவுண்ட்ல இமேஜ் செட் பண்ணிட்டு அந்த டிவுக்குள்ள கண்டென்ட் போட்டா என்ன ஆகும்? நார்மலா டிவுக்குள்ள கண்டென்ட் போட்டா டிவுக்குள்ள தான் வரும். ஆனா டிவ்ல பிளெயின் பேக்ரவுண்ட் இல்லாம இமேஜ் பேக்ரவுண்டா வச்சுக்கலாம். அப்ப வேணா வச்சுக்கலாம். நார்மலா இமேஜ் மறைக்கிற மாதிரி இன்னொரு இமேஜ் வைக்க மாட்டாங்க. அப்படி வைக்கிறாங்கன்னா இமேஜ் எடிட் தான் பண்ணுவாங்களே தவிர எலிமெண்ட்ஸ் வைக்க மாட்டாங்க. அது மாதிரி தேவையே படாது. அதான் சொல்றேன். புரிஞ்சா? ஓகே சார், ஓகே சார். பொசிஷன் ஆஃப் டிவ் டேக். டிவ் டேகோட பொசிஷன் தான் நம்ம பார்த்தோமே, நேற்றே பார்த்துருக்கோம், லாஸ்ட் வீக்ல கூட பார்த்தோம். அதாவது டிவ் டேக்ல வந்துட்டு ஒரு பொசிஷன் வந்து அப்சல்யூட்டா இருந்தா அந்த பொசிஷன் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறாது. ரிலேட்டிவா இருந்தா எங்க வேணா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்ப அதுதான் சொல்றேன். ஒரு பேஜ் சைட்டுக்குள்ள போறீங்க, இந்த இடத்துல ஒரு சைட்ல ரவுண்டா இங்க ஒரு ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க, பாப்அப் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணா சாட் ஓப்பன் ஆகுற மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஃபிக்ஸடா அங்க இருக்கும், நீங்க ஸ்க்ரால் பண்ணா கூட அங்கேயே நிற்கும் அது. ஓகே, அதெல்லாம் பொசிஷன் வந்து அப்சல்யூட். ரிலேட்டிவ் வந்து அது என்ன இருக்கும், சேன்ஸ்டாலா இருக்கும். சரிங்களா? அப்சல்யூட் பொசிஷனா இருந்தா இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகாது. ஃபிக்ஸட் பொசிஷனா இருந்தா, சரி, ரிலேட்டிவ் பொசிஷனா இருந்தா எங்க வேணா மாற்றி வச்சு.
div tagக்குள்ளர டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்றதுக்கு டெக்ஸ்ட் அலைனே யூஸ் பண்ணி div tagக்குள்ளர டெக்ஸ்ட்டை பொசிஷன் பண்றதுக்கு டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் டெக்ஸ்ட் அலைன் ரைட், அதான் டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் டெக்ஸ்ட் அலைன் ரைட் சென்டர் அதே வச்சுக்கோங்க. அதுவே போதும். ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இன்னொரு எலமெண்ட்டை பொசிஷன் பண்றதுக்கு தான் இந்த ரிலேட்டிவ்லாம். டெக்ஸ்ட் அலைன் பண்றதுக்கு ரிலேட்டிவே கிடையாது. அந்த டெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் கிடையாது. டெக்ஸ்ட் வந்து ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இருக்கும். ஓகே, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம்.